ஹalleluya. சோஸ்தரிக்கிறோம். ஆண்டவருடைய குரலை நம்ம கேட்க முடியும். ஆண்டவர் நம்மளோடு பேச முடியும். நம் தேவன் பேசுகிற தேவன். அவர் பேசுகிற தேவன். ஹalleluya. Thank you Lord in Jesus name. Amen. Amen. கர்த்தர் ஸ்தோத்திரம். நீங்க யாரும் அப்படியே அமர்ங்க. பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியில இருக்கிறதுனால இன்றைக்கு சாத்தியமாகும். Amen. நடக்காதது நடக்க முடியும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. சொல்லுங்க, நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் பக்கத்துல பார்த்து சொல்லுங்கம்மா. ஐயா யாரும் பக்கத்துல பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறதுனால என் சூழ்நிலை மாறும், சாத்தியமாகும். நான் அதை விசுவாசிக்கிறேன். முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறேன். நான் இன்றைக்கு என் சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறேன். என் அற்புதத்தை பெற்றுக் கொள்ளுகிறேன். ஆண்டவர் எனக்கு என்ன வைத்திருக்கிறாரோ அதை நான் பெற்றுக் கொள்ளுகிறேன். பெற்றுக்கொண்டேன். விசுவாசிக்கிறேன். ஆமென். ஆமென். கைத்தட்டி கொடுக்க மாட்டேங்க. மீண்டும் உங்களை யாவரும் இயேசு நாமத்தில் வரவேற்கிறோம். We welcome all of you this morning in the name of the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அன்போடு இந்த ஆராதனைக்கு நாங்கள் வரவேற்கிறோம். நேற்று கூட்டத்தில் அநேகர் வந்து கலந்து கொண்டீங்க. இன்றைக்கு நீங்க வந்திருக்கீங்க. நன்றி. அதுக்காக உங்களுக்கே ஒரு கைத்தட்டல் நேற்று அநேக காரியங்கள் ஆண்டவர் செய்தார். அநேகர் பேசினார். ஆண்டவர் தொட்டார். அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. அநேகருக்கு சுகம் கொடுத்திருக்கிறாரு, விடுதலை செய்திருக்கிறாரு. இன்றைக்கும் அந்த இயேசு நம்ம மத்தியில பெரிய காரியம் செய்வார் என்று நம்ம விசுவாசிப்போம். இங்க பாருங்களேன், இன்னும் இங்கெல்லாம் இடம் இருக்குது. முன்னாலாம் இடம் இருக்குது. இங்க கூட வந்து உட்காரலாம். ஓகே, நம்ம தாமதிக்காதபடி இன்றைக்கு நம்ம மத்தியில வந்திருக்கிற தேவ மனுஷன் பாஸ்டர் ஜேம்ஸ் அவர்களை நம்ம கரங்களை தட்டி உற்சாகத்தோடு முதலாவது பாஸ்டர் தேவா அவர்கள் வந்து ரெவரண்ட் தேவா அவர்கள் வந்து ஒரு வார்த்தை 2 வார்த்தை பேசுவாரு. வாங்க பாஸ்டர். தேங்க்யூ பாஸ்டர். உங்களை பார்ப்பதில் இந்த காலை வேளையில ரொம்ப சந்தோஷம். காலையில கொஞ்சம் எழுந்து வர்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். எங்களுக்கு மதிய சாயங்காலம் ஆராதனை. அதனால உங்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. நிச்சயமாக I believe in my spirit you church ready for great hours. காலங்களிலே சபை மட்டுமல்ல, நீங்கள் எதிர்பாராத காரியங்களை you going to see that in this ministry. தேவன் உங்களுக்காக அடைத்து வைத்திருக்கிற திரளான காரியங்களை you going to see, because ஏன் கேட்டால் there's a prophet in this house. Amen. There's a prophet in this town. And the prophet is here. Amen. அதனால அநேக காரியங்களை நீங்கள் ஆச்சரியமான காரியங்களிலே வரும் நாட்களில் காண போகிறீர்கள். Family, business, church and ministry, be prepared for great hours. Hallelujah. Thank you, Pastor. சரி, இப்பொழுது let's welcome the man of God to come and minister the word of God. தேவ மனுஷன் கரங்களை தட்டி இடுக்கின் பாதையிலே நான் ரொம்ப வளர்ச்சி பாஸ்டர் கட்டணம் நட்டு எனக்கு நான் முந்தி பாஞ்சு பேசுவேன். அப்படியே பின்னால ஓடுவேன், முன்னுக்கு வருவேன். இந்த கோவிக்குன்னு ஒருத்தி வந்தா என் வாழ்க்கையே கெடுத்துட்டான். வந்துடுறாங்க பாருங்க, வாழ்க்கையில எவ்வளவு இருக்கு. கோகி அவளுக்கு நான் கோகிலான்னு பேர் வச்சிருக்கேன். நீ யாரும் கோகிலா இருக்கீங்களா?
நீ இல்லம்மா, இது வேற கோகிலா, இது சைனா ஊஹான்ல இருந்து வந்த கோகிலா. அந்த வீணா இந்த கோகிலா, அந்த வீணா போன கோகிலா என்ன பண்ணிட்டா, அந்த கோவிட் டைம்ல இந்த கேமரால நிறுத்திட்டானுங்கயா. அங்க அப்படியே ஜூம் பண்ணி லைஃபா போகுமா, நான் இங்கேயும் நவர முடியாம அங்கேயும் நவர முடியாம 2 வருஷம் உட்கார்ந்த இடத்துல நின்ன இடத்துல பேசுறதுக்கு ட்ரைனிங் எடுத்திருக்கேன். இல்லன்னா நாங்க பாஸ்டர்னா ஒரு காலமும் இது பின்னால நிக்க மாட்டோம். என்ன பாஸ்டர், வச்சா அங்க ஒரு காலம் இங்க ஒரு காலம், ஃபேன் இருந்தா ஃபேன்ல தூங்கிட்டு ஹalleluya ஃபேன்ல இல்ல பிரைஸ் தி லார்ட். ஆமென். நாங்க ரொம்ப அடக்கமா இப்பெல்லாம் ரொம்ப நிதானமா இருக்கும். அதனால எல்லாம் கோவில் முடிஞ்சோடனே எல்லாம் திறந்தோடனே நான் சபையோர்கிட்ட சொன்னேன், இனிமே கோகிலா பத்தி கவலைப்பட வேணாம், அவ எப்ப வரணும்னு நினைக்கிறாலும் வருவா. அதனால வந்தான்னா ஒரு 7 நாள் உங்க கூட குடும்பம் நடத்துவா. என்ன தப்பா சொல்ல, 7 நாள் குடும்பம் நடத்துவா, 7ஆம் நாள் அவளே கூட்டிட்டு போயிடுவா. அப்ப அப்படி வந்தான்னா ஒரு 7 நாள் ஹனிமூன் மாதிரி வீட்டுக்கு அவ கூட இருங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, அவன் நல்லா தாளாட்டி உள்ள தூங்க வைப்பா. 7ஆம் நாள் அவளே வந்து நான் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போறேன்னு கூப்பிட்டு போயிடுவான். அதனால நீங்க ஃப்ரீயா ஆயிடுவீங்க. அப்படி ஒரு கால் அந்த கோகிலா சபை உள்ளுக்கு வந்துட்டாங்க வச்சுக்குவோம், நம்ம எல்லாம் கூட்டமா சேர்ந்து அவளோட குடும்பம் நடத்திட்டு 7 நாள் அவளும் போயிடுவா. அப்புறம் மறுபடியும் எல்லாம் வந்து நல்லா ஆடி பாருங்க. ஹல்லேலூயா. சந்தோஷமா எடுத்துக்கோங்க. போறாங்க கோகிலா வந்துட்டா இதேதான் 2 வருஷம் பண்ணுங்க, வருத்தம் பழகி பார்ப்போம். எத்தனை பேரை கோகிலா வந்து வாழ்ந்திருக்காங்க கூட 7 நாளைக்கு கை தூக்கி காமிங்க. அவ எல்லாமே கோகிலா கூட குடும்பம் நடத்துறாங்க. என்ன ஒரு பிரச்சனை. இப்பெல்லாம் கோகிலா எவருக்காவது இப்ப நாங்க பாருங்க கை வச்சு ஜெபம் பண்ணோம், அப்புறம் சானிடைஸ் பண்ணுவோம், ஃபாலோ தி லாலா. அதனால இப்ப நாங்க கை வச்சு ஜெபம் பண்ணோம், கோகிலா பத்தி பயப்படுறது இல்ல, ஊகான கண்டும் பயப்படுறோம். கர்த்தர் என்னோடு இருக்கிறார். இந்த காலகட்டத்துல இவளுடைய சாபத்தில இருந்தும் பயத்தில இருந்தும் நம்மளை மீட்டு என்னோடு உயிரோடு வைத்திருக்கிறாரு. அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்றேன். Praise the Lord. Hallelujah. பாஸ்டர் ஐயா ரொம்ப நன்றி. 20 வருஷத்துக்கு பிறகு பாஸ்டர் ஐயா 20 வருஷத்துக்கு பிறகு என் மேல இறக்கப்பட்டு சும்மா அங்க கிடக்குறிய, சும்மா இங்க போயிட்டு வந்து ஒரு குளிக்க வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு கூப்பிட்டு அன்போடு பாஸ்டர் அம்மா தேடி தேடி வாங்குறாங்க குளிக்காவு. இதை சாப்பிட்டு பாருங்க, அதை சாப்பிட்டு பாருங்க. ஏன்னா பிரிவு 20 வருஷம் பிரிவு இல்லையா, அந்த பாசத்தோட எங்க காலையில் அடிச்சா நாங்க வந்துருச்சா பிரேக்ஃபாஸ்ட், அதெல்லாம் ஒரு நட்பு. காலம் போனாலும் அந்த அந்த வாசமும் அந்த அன்பும் குறையாது. இந்த காலத்துல அன்புன்னு சொல்றது வந்து ஒரு விளையாட்டுத்தனமா ஆயிடுச்சு. ஆனா நல்ல நட்பு எப்படியாவது வரும். அதனால உங்களெல்லாம் பார்த்து நேற்று ஒரு அம்மா சாட்சி சொன்னாங்க, எல்லாம் பாருங்க நேற்று சின்ன பையன்லாம், அந்த பையன்லாம் இன்னைக்கு எவ்வளவு அழகா வாசிக்கிறீங்க, ஐயோ கட்டி பிடிச்சி கொடுக்க உம்மா உம்மான்னு முத்தம் கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு. It's a joy to see our sons and daughters are taking God so seriously as we would have taken in our younger days. அதனால பாஸ்டர் ஐயா thank you so much, பாஸ்டர் அம்மா thank you so much. ஹல்லேலூயா. சும்மா ஒரு பாட்டு பாடுறேன், எனக்கு பாட வராது, ஆசை யார விட்டுச்சு, ஆனா கொஞ்சம் பாடும். எங்க ஜோபால்ல ஒரு தமிழ் தெரியாது, நீங்க தமிழ் புலவர் தான் இருக்கீங்க கேட்டுவிட்ட, பால் தமிழ் டீச்சரா, நீங்க தமிழ் ஸ்கூல் வார்த்தையாரா? என் வார்த்தையில் குற்றம் இருப்பினும் எழுதி தனியாய் கொடுக்கவும். நான் நல்ல மாணவன் திருத்திக்குவேன். நீங்க தமிழ் ஸ்கூல் வார்த்தையார் தானே? ஐயோ கடவுளே, நான் தமிழும் சீனிச்ச கல்யாணம் பண்ண, சீனமும் தெரியாது, மலாயும் முழுசா தெரியாது, தமிழும் முழுசா தெரியாது, வந்து மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன். நீங்க இன்னைக்கு கொஞ்ச நேரம் என் கூட டைம் எடுத்து உட்கார்ந்து இருப்பீங்களா? உங்களுக்கு கோகிலா பார்க்கணுமா? கோகிலா பார்க்க வேண்டாம்னா கொஞ்சம் டைம், பிகாஸ்
I'm not a speaker, I'm not a preacher, but I'm a father who builds a family. பல வருஷத்துக்கு முன்ன சபைலாம் உடைஞ்சு போச்சு. You know, we are people that so looked upon, wanted to be seen. அவ்வளோ ஃபேமஸா இருக்கும். ஆனா ஒரு காலகட்டத்தில் எங்க வாலியோட 21 வயசுல நான் ஊழியத்துக்கு வந்ததுனால எனக்கு லீடர்ஷிப் தெரியாது. அதனால lot of crisis in leadership. சபை நல்லா வளர்ந்துச்சு, ஆனா மக்களை உருவாக்க தெரியல. என் உள்ள when I speak to you, I speak from my heart, not from my head. Okay? Is it okay? So அப்படி இருக்கும்போது சபை கட்ட தெரியல. சபைலாம் உடஞ்சி போய் நொறுங்கி போய் எவ்வளோ அவுட்ரீச் வச்சிருந்தோம், நொறுங்கி போய் எத்தனோ ஊழியக்காரங்களை சப்போர்ட் பண்ணி வச்சிருந்தோம், எல்லாம் முடிஞ்சு போய் நெருக்கடியா நிற்குது. நின்று என் மனைவிக்கு சாப்பாடு கொடுக்கணுமே, என் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி என் மனைவி சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லிட்டாரு வேலைக்கு போக கூடாதுன்னு சொன்னதுனால அவங்கள நான் வேலைக்கு அனுப்புனதே இல்லை. இத்தனை வருஷமா அவங்க வேலைக்கு அனுப்புனது இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும். என் சொந்த ரத்தத்தையே வித்து என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கேன். எந்த ஊழியக்காரனும் அப்படி செஞ்சிருக்க மாட்டான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஊழியத்துல அவ்வளவு நெருக்கடி, பணம் இல்லை. அந்த காலத்துலலாம் ஒரு 50 வெள்ளி பார்க்க நான் சொல்ற 40 வருஷம். அப்படி எங்க அப்பா காலம் 40 வருஷம், நாங்க இன்னும் யாங் தான். 40 வருஷம் சொன்னா இருக்கிற வயசாச்சா நினைப்பீங்க. அப்படி நாங்கெல்லாம் நித்தியத்துல வாடுறதுனால வயசுலத்தே கவலை இருக்கு. போராம பிடிச்சது. எனக்கு சாவே இல்லப்பா, எனக்கு மரணமே இல்லைன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. நான் சாவ மாட்டேன். என் சபையில சொல்லியிருக்கேன், அப்படியே பாடி பொட்டியில போட்டீங்கன்னா என் சாவுக்கே நான் வர மாட்டேன். ரொம்ப ஓவரா போகுது அப்படின்னா என் சாவுக்கு நான் வர மாட்டேன்னு சொல்றேன். நீங்க இன்னும் ரசிக்கவே படலன்னு எனக்கு தெரியும். அடுத்த மாசம் ஞானஸ்தானத்துக்காக மறுபடியும் எல்லாத்தையும் முழுக்கிட கூட கோகில வந்துட்டு போயிட்டா இல்லையா, எல்லாம் மறந்து புரியுதா இல்லையா? எனக்கு மரணம் இல்லை. மரணத்தை மரணத்தால் ஜெயித்தவர் என்னுள் இருக்க மரணத்தை கண்டு நான் அஞ்சுவதில்லை. இன்றோ நாளையோ நாளை மறுநாளோ ஒரு நாளும் மரணத்தின் என் மேல் அதிகாரம் இல்லை. சரீரத்தை உதறி தள்ளுவேன், இந்த சட்டை உதறி தள்ளுவது போல உதறி தள்ளிவிட்டு அவரோடு என்றென்றும் இன்றும் வாழ்வேன், நாளையும் வாழ்வேன், நித்தியமும் வாழ்வேன். என் மணாளனும் நானும் ஒன்றாய் வாழுவோம், ஊழியம் செய்வோம், உலகத்தை ஆளுவோம். மரணம் இல்லாத வாழ்க்கை அதான் கிறிஸ்துவுடைய வாழ்க்கை. மரணம் இல்லாத வாழ்க்கை. வியாதி வரும், இந்த மண்ணு ஒரு கட்டு போடுது. மண்ணு அதோட புத்திய காமிக்கும். சத்தமா சொல்லுங்க, மண்ணு அதோட புத்திய காமிக்கும். அப்ப இது மண்ணுனால வந்தது, எல்லா வியாதியும் வரும். அது அப்பப்ப வந்துட்டு போவோம், கூட வரும் குறைய வரும். ஆனா என் ஆவிக்கோ ஒரு நாள் வியாதி வராது. தெம்பா இருப்பேன், தெளிவா இருப்பேன், ஆவியில அசைவாடி கொண்டு இருப்பேன். அதனால என் ஆண்டவரை விசுவாசிக்கிறவன் ஒரு நாளும் அவனுக்கு மரணம் இல்லை. அதனால எங்க சபையில சொல்லியிருக்கேன், யாராவது என் பாடி அங்க பொட்டியில போட்டிருக்கும் போது வந்து அழுதிங்களா எந்திரிச்சு ஒரு எத்திட்டு சொல்லிட்டு படுத்து என் மரணத்துல எல்லாம் கை தட்டி தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா. உத்தமன், நீதிமான், பரிசுத்தவான், தேவனுடைய ஊழியர் எடுத்துக் கொள்ளப்பட்டார் கர்த்தருடைய சமூகத்தில் என்று ஆனந்த துதி பாட வேண்டும். கவலைப்பட்ட தொண்டை ஊத்துவாங்க. அவ்வளவு பெரிய உன்னதமான வாழ்க்கை கிறிஸ்துடைய வாழ்க்கை. கைகள் தட்டி தேவன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அந்த மாதிரிலாம் கஷ்டங்களை அனுபவித்து சபை கட்டினோம். அப்ப ஒரு எல்லாம் தொலைஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. பிசினஸ்ல போலான்னு போயிட்டேன். அதுவும் நல்ல நல்ல நிலைமைக்கு வந்தேன். ஐ மீன் we were doing something, கடன் எல்லாம் கட்டினேன், எல்லாம் பண்ணினேன். சோ எனக்கு சொந்த அந்த பிசினஸ் பார்ட்னர்ஷிப் கொடுக்கும் போது அந்த எஃபெக்ட்ஸ்ல வந்து நான் ஒரு சைன் பண்ண பண்றேன். அவ்வளவுதான். அந்த இரவு ஆண்டவர்கிட்ட சரி இது நம்ம போறது சரியா இல்லையா அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்துல காத்திருக்கும் போது ஆண்டவர் அந்த இரவிலே என்னோடு உறவாடினார். Literally like a man sitting beside me was trying to talk to me. ஒரு மணி 12 இருக்கும் ஜெபம் பண்ணும் போது என் மனைவி தூங்கி கொண்டு இருக்கிறார்கள். நான் முழங்காலில் நின்று ஆண்டவரை பேசிக் கொண்டு இருக்கிறேன். ஆண்டவர் என்னோடு முகமுகமாக பேசுவது போல அவர் உருவத்தை பார்க்க முடியவில்லை. But I know he's beside me talking to me. We were having a conversation. அவர் சொன்னாரு, ஜேம்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டு மறுபடியும் வானாரு. நான் முடியவே முடியாது ஆண்டவரே, முடியவே முடியாது ஆண்டவரே.
17 வயசுல ரட்சிக்கப்பட்டேன். 21 வயசுல முதல் சபையை ஆரம்பிச்சேன். 21 வயசுல ஆம்பளை பையன்கள் என்னம்மா பண்ணுவாங்க பாத்தியார் ஐயா, சொல்லு 20 வயசுல என்ன பண்ணுவாரு? 4 பொண்ணு கூட சுத்திட்டு அப்படிதாங்க உங்களுக்கு போறான். நான் 21 வயசுல பைபிளை தூக்கிட்டு சபை கட்ட போனேன். இன்னைக்கு 21 வயசுல எங்க சபையில பார்க்கும்போது இவனுங்களா இருக்கடா பிறந்தாங்க. அவ்வளவு வைராக்கியம் எங்களுக்கு அந்த காலத்துல. 21 years pioneering, finishing Bible school. வேற ஒண்ணும் தெரியாது. இளமை அவருக்கு என்று ஒப்பு கொடுத்தோம். எங்க இளமையை நாங்கள் அனுபவிக்கவில்லை. We don't know how to be youth. And that's why now we are trying to be youth. பாச முடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு எங்க பாட்ட ஜானசிகள் உங்களுக்கு தெரியும். அவர் ஹிப்பி மாதிரி முடியெல்லாம் வளர்த்துட்டு எப்படி வராரு. என்ன 27 வயசுல செய்யாத 22 வயசுல செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒரு ஆசை, நீங்க எல்லாம் சேர்ந்து பாஸ்டருக்கு ஒரு அழகான மெர்சிடிஸ் வாங்கி கொடுக்கும். ஃபேக் ப்ராமிஸ் ஒண்ணு எடுக்க போறதுல அது மெசேஜ் இல்ல. ஏன்னா ஏஜி சேச்சில சொல்லிட்டாவே பிரச்சனை ஆகும். அதனால நம்ம சீக்கிரமா பாஸ்டருக்கு அழகான ஒரு மெர்சிடிஸ் வாங்கி கொடுக்க போறோம். நீங்களும் நான் இல்ல நீங்க எத்தனை பேர் சந்தோஷமா அதை ஆமைன்னு சொல்றீங்க? கை தூக்கிறாங்க. வேற என்னையா ஊழியக்கான அழகு பார்க்கறத காட்டில வாழ்க்கையில வேற என்னையா? நம்மளுக்குன்னு ஆசாரியனா இருந்து இத்தனை வருஷம் உழைச்சி தியாகம் பண்ணி கஷ்டத்தில நஷ்டத்தில துன்பத்தில வறுமையிலும் எல்லா சொல்லுவங்க கூட இருந்த ஊழியக்கானுக்கு ஆளு கொஞ்சம் போட்டு நல்ல மெசேஜ் வந்து ஓட்டு ராசா நாங்க அழக பாக்குறோம்னு சொல்லாம எந்த கட்ட பகவத்கீதை பார்க்க போறீங்க? இந்த வருஷம் செய்யறன்னு சொல்றவங்களா கை தூக்கி காமிக்க பார்ப்போம். ஐயாவுக்கு மெர்சிடிஸ் வாங்குறோம். வாத்தியாரையா நீங்க தான் இன்சார்ஜ். எங்க போடணும்னு தெரியுமல்ல. நம்ம வாங்குறோம். புதுசா வாங்கினாலும் பரவாயில்ல, ஒரு மினிமமாவது வாங்கி நல்ல கண்டிஷன்ல அவர் கொடுக்கிறோம். அவர் ஜோபாருக்கு ஓட்டிட்டு வராரு. அடுத்த வாட்டி நான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு எல்லாம் மாற போடுறோம். ஓகேயா? எனக்கு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் எத்தனை மணிக்கு முடிக்கணும்? நான் கொஞ்சம் நல்லா டெலிவர் பண்ணலாம்னு பாக்குறேன். ஒரு 1.5 hours பொறுமை இருக்குமா உங்களுக்கு? ஏன்னா இந்த ஜேர்னி இஸ் a very important journey. சபையின் அஸ்திவாரமான ஜேர்னி. கொஞ்சம் என்னோட இருக்கீங்களா? கொஞ்சம் பொறுமையா இருப்பீங்களா? நித்தியத்துக்கும் பொறுமையா இருக்கிற நீங்க ஒரு 1.5 மணி நேரம் பொறுமையா இருக்கணும். ஐ லவ் யூ. வந்து 20 வருஷமாச்சு. எல்லாம் குண்டு குண்டா இருக்கானுங்க. குண்டா குண்டா ஒல்லியா இருந்தவன் ஒல்லியா இருந்த பையனெல்லாம் குண்டா இருக்காங்க. சந்தோஷம். அது வேற பக்கத்துல ஒருத்த குண்டா ஆயிட்டான்னு சொன்னா அவங்க கொண்டாடி கிள்ளி ஒரு என் கண்ணு பார்த்துட்டாலும் கியூட்டா. ஐ லவ் யூ. தேங்க்யூ பாஸ்டர். எவ்வளவு பேச வேண்டும் என்ற ஆசை. இந்த ஆட்டிடியூட் கொஞ்சம் பார்ப்போம். ஒரு 2 நிமிஷம் அதை போயிட்டு அவரை மெசேஜுக்கு போறேன். சரியா? உங்களை பார்த்தோட மெசேஜே வரல. ஆகிலும் பேச வேண்டியது என் கடமை. அழகா சொல்லணும் இல்லையா? நீங்க பாருங்க, ஆராதனைக்கு நீங்க வந்து சபையில ஆராதிப்பது ஆராதனை அல்ல. தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிந்ததுனால உங்களுக்கு சொல்கிறேன். பிகாஸ் I'm understanding not the kingdom of God, not only the kingdom of God, but how the kingdom works. That's what break loose of my life. Something break loose in my life when I began to understand and God began to reveal to me the purpose of the kingdom and how kingdom operates. Once you understand how kingdom operates, God began to unlock things automatically into your life. You don't have to work hard for it. You need to work smart. To work smart, you need to just change by operating things in your life by changing your attitude.
அப்ப உண்மையான ஆராதனை என்று ஒரு சபைக்கு வரும் பொழுது இட்ஸ் நாட் அவர் டான்ஸ் டிட் வண்டர்ஃபுல். ரொம்ப பந்தா காமிக்கல, ரொம்ப ஹீரோயிசம் காமிக்கல, அப்படியே போட்டுக்கிட்டு உழப்பிக்கிட்டு ஸ்டாரா காமிக்கல. These guys were doing the worship and musicians were doing wonderfully just from their heart. Because from young they were here. They are not doing performance, but they are giving their spirit in worship. And I appreciate it. Give them a big clap. So ஆராதனை என்பது சபையில் இல்லை. ஆராதனை நீங்க சபைக்கு வருகிற 24 மணி நேரத்துக்கு முன்னவே ஆரம்பிக்கிறது. Your worship, the true worship starts 24 hours before you come to church. How it works? And Saturday morning, your whole family decide you're going to go to church, and from there it starts how you're going to change your attitude towards the worship. Then you come, you fulfill the worship. நீங்க சபைக்கு வந்தோனே அந்த ஆராதனையை நிறைவேற்றுகிறீர்கள். உங்க காணிக்கை கொடுக்கிறீர்கள், உங்களோட ஆராதனை நிறைவேற்றுகிறீர்கள். அதற்கு முன்பதாய் அந்த 24 மணி நேரம் ரொம்ப முக்கியமானது. அப்படின்னா நாளைக்கு நம்ம ஆராதனைக்கு போறோம். வெள்ளிக்கிழமையே யார் யார் என்னென்ன உடுத்துறோன்னு உங்களோட அல்மாரியில எடுத்து, நான் இந்த புடவை உடுத்த போறேன், நான் இதை உடுத்த போறேன், என் பிள்ளைங்க இந்த இதை உடுத்த போதுன்னு ஒரு உள்ளத்துல ஒரு ஆயத்தம் வருகிறது அல்லவா? தேவனுடைய சமூகத்துல போய் ஆராதனை பண்ண வேண்டும், நான் இந்த அழகான உடுப்பை உடுத்த வேண்டும், இந்த அருமையான கிளாசிக்ல இருக்கிற இந்த சாரியை உடுத்த வேண்டும், என் கணவனுக்கு என் சட்டையை நல்லா அயன் போட்டு வைக்க வேண்டும். அதை பார்த்து என் கணவனும் நானும் என் பிள்ளைகளும் தேவன் சமூகத்துல போய் ஆராதிக்க போகிறோம் என்று சொல்லி அந்த ஆயத்தங்களை பண்ணி அந்த சட்டை அழகு பார்த்து, அந்த சிலுவார் அழகு பார்த்து, அந்த பிள்ளைகளோட துணிகளை அழகு பார்த்து, உங்க தசம பாகம் காணிக்கைகளை சரியா எடுத்து வைத்து கரெக்டா வைத்திருக்கிறோமா? பிள்ளைகளுக்கு காணிக்கைலாம் எடுத்து வைத்து எல்லாமே நீ சரிப்படுத்துகிறாய் தெரியுமா? 24 மணி நேரத்துக்கு முன்பதாக சனிக்கிழமை இரவே எல்லா ஆயத்தமும் பண்ணுகிறாய் அல்லவா? அதுவே புத்தி உள்ள ஆராதனை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப கை தருங்க, அப்படியே பாருங்க. ஒரு புத்தி உள்ள ஆராதனை என்று சொல்றது சபையில அது ஆராதனை. அந்த 24 மணி நேரத்துக்கு முன்னவே எல்லா ஆயத்தங்களும் பண்ண முடியும். அதான் எருசலேம் ஆலயத்துக்கு வருவதற்கு பல இடத்திலிருந்து ஜனங்கள் வருவார்கள். ஆனாதான் இயேசு அந்த கோயில்ல அந்த கல்லர்கள், என்னுடைய பிதாவின் ஆலயம் ஜெப வீடா இருக்க வேண்டும், கல்லர் புகையா இருக்கக்கூடாது என்று ஏன் எல்லாத்தையும் தள்ளி உடைத்தார்னா attitude. பிகாஸ் ஒரு மாட்டையோ ஒரு ஆட்டையோ ஒரு கன்றையோ அவன் இழுத்துக்கிட்டு வர வேண்டும் என்றால் 1 வாரம் 2 வாரம் ஜேர்னி அவன் அதை இழுத்துக்கிட்டு வரும்போது அவன் உள்ளம் தேவனை நோக்கி மனம் திரும்புதலை உண்டாகும். The preparation before going to the house of God. அதே போலதான் நீங்க தேவ சமூகத்துக்கு வரும்பொழுது எவ்வளவு பெரிய வேலை எப்படி இருந்தாலும் 24 மணி நேரத்துக்கு முன்னே எதை உடுத்துவோம், எதை கொண்டு போவோம், எப்படி என் காணிக்கை கொண்டு போவோம், என் பிள்ளைகளுக்கு எவ்வளவு நீங்க கையில வைக்க போறோம் என்று சொல்லி நீங்க அதை அழகு பார்த்து தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து அந்த ஆயத்தத்தோடு நீங்க தேவனுடைய சமூகத்துல வரும்பொழுது உங்களுடைய ஆராதனை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. But today we are Christian, charismatic Christian. எந்தரா அப்படின்னு சொல்லி இழுத்து போட்டு ஏதாவது போட்டு நாறுதோ தோச்சுமோ தோய்க்கலையோ. Attitude. Your attitude determines what you will unlock in heavens. Try it. When you iron your husband's shirt, say, my husband is going to song it, my husband is going to worship, my husband, I must prepare him nicely and iron the clothes and you smell it. Okay, very nice. அதை நீ என்ஜாய் பண்ணும்போது that is worship. என் பிள்ளைங்க துணிமணி அப்படி நின்று பாருங்க, எல்லாத்தையும் மறந்து தேவ பிரசனம் நீங்க வருவதற்கு முன்னவே உங்களுடைய சூழ்ந்து இருக்கும். உன்னை தானையா தேடுகிறேன், உம்மை தானையா
உம்மைத்தானையா தேடுகிறேன், உம்மைத்தானையா நாடுகிறேன். மணவாளனே என் காதலா, அதிகாலையில் முகம் காணவா. மணவாளனே என் காதலா, அதிகாலையில் முகம் காணவா. தேடுகிறேன் இதயமே நீ, தேடுகிறேன் இதயமே நீ, நாடி வரவா உன்னிடமே, நாடி வரவா உன்னிடமே. உம்மைத்தானையா தேடுகிறேன், உம்மைத்தானையா நாடுகிறேன். ஆமென். என்னோட சீடியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, என் மணவாளன், இன்ப நாயகன், என் காதலன், என் கூடயே இருக்கிற என் நேசன், அவரையே நம்ம நினைச்சிட்டு இருந்தாவே போதும். ஹல்லேலூயா. இந்த பாட்டு எப்படி கிடைக்கும்னா, பின்னால சீடி இருக்கு, உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறது. இயேசு நாமத்தில் எதுவுமே நம்ம சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எடுத்துக்கொள்ளுங்க. பத்தான்னா நீங்க பென் டிரைவ்ல எல்லாரும் ஏற்றிக்கொள்ளுங்க, உங்க கார்டில் போட்டு கேளுங்க. அதுவும் பார்த்தானா யூடியூப்ல ஃபேமிலி ஹீலிங் சென்டர் தட்டுனீங்கன்னா என் பாட்டு மெசேஜ் எல்லாம் வரும், கேட்டு அனுபவி. சரி, என்னோட சேர்ந்து மத்தேயு 18ஆம் அதிகாரம் 21 வசனத்திலிருந்து வாசிப்போம். 21ஆம் வசனத்துல நல்லா கேளுங்க. ஒரு சபையின் அஸ்திவாரமே, கொஞ்சம் ஓகே கேக்குதா? ஓகே, சபையின் அஸ்திவாரமே என்னன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் சபை வளர்ச்சிக்கு நாம் ஒருவரை அறிந்து புரிந்து மன்னிக்கும் தன்மையிலே நாம் வளர வேண்டும். மன்னிக்கும் தன்மை எப்படி டெமோன்ஸ்ட்ரேட் பண்ண வேண்டும் என்று இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன். மன்னிக்கலாம், மன்னிக்கிறது விளையாட்டான காரியம். ஒவ்வொரு துரோகிகளை மன்னிக்கவா முடியும்? பாவிக செத்து தொலைவிட்டோம், நாசமா போட்டோம். அவனுக்கு வாரது காட்டில குப்பையா நாசமா எரிஞ்சு சாப்பிடா போட்டோம். வாழ்ந்து என்ன பண்ணி பிரைஸ் எல்லாம் மனசு அப்படித்தான் தோணும். ஆனா தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்கள், if you want to unlock heavens into your life, it's not a prophetic word, it's not how powerful you pray and how many days you fast, but the secret is so simple that you can unlock things in your life without any effort. தேவனுடைய ராஜ்யத்துல எஃபோர்ட் போட்டு இதை செஞ்சு அதை செஞ்சு இப்படி பண்ணினாதான் தேவன் இறங்குவார்னு சொல்றது இஸ் paganism. Paganism was the one who teach us how to sacrifice and pray, roll on the ground and 40 days and vegetarian. All this, I won't say nonsense, it's part of our life, but that will never unlock anything until your attitude change. The kingdom of God works by you operating and exercising your rightful attitude. உங்களோட attitude நீங்க மாஸ்டர் பண்ணி சரி பண்ணீங்கன்னா everything will unlock in heaven for you to be blessed. அதனால அநேக கிறிஸ்தவரோட வாழ்க்கையில 10 வருஷம் 20 வருஷம் நீங்க கிறிஸ்தவரா இருந்த கூடயும் உங்க வாழ்க்கை தரம் உயரவில்லை, உங்களோட வாழ்க்கையில ஐஸ்வர்யம் வரவில்லை, முந்தி இருந்ததை காட்டிலும் worst-ஆ இருக்கு. நீங்க அநேக தமிழ் கிறிஸ்தவங்களை போய் பார்த்தா after 20 years there's no prosperity in their life. What is the reason? Is God is favoring only some people and God is not favoring everybody? And some people God puts away even though no, it's not that. இந்த பூமியிலே நிச்சயமாய் பரலோகத்தை நாம் காண முடியும். அதற்காக தான் இயேசு வந்தார். இம்மையிலும் வறுமையிலும் தேவனுடைய பிரசன்னமும் அன்பும் வல்லமையும் சுவிச்சமும் நம் வாழ்க்கையில நிறைந்திருக்க வேண்டும். எப்படி
வாத்தியார் ஐயா தமிழ் ஒழுங்கா போதா, எனக்கு ஆனவனா தெரியாது, அதனால குற்றம் பிறப்பினும் மன்னித்துக் கொள்ள இப்போது கேட்டுக் கொள்கிறேன். வாத்தியாரெல்லாம் உட்கார்ந்துருந்தா கொஞ்சம் நடுக்கலாம், ஏன்னா நான் ஸ்கூலுக்கு போவாங்க, அதான் பிரச்சனை. வாத்தியார் கண்டாவே உங்க ஸ்கூல்ல 6வது எத்தனை வாட்டி உட்காருவாங்க வாத்தியார? ஒரு வாட்டி. நான் 3 வாட்டி 6வது படிச்சேன். என்ன போல படிச்ச பூமியிலே இல்லை. ஹalleluya. மலேசியாவில் 6வது ஃபெயில். எனக்கு முட்டைன்னா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எங்க அப்பா சிங்கப்பூருக்கு டிரான்ஸ்பர் பண்ண ரயில்வே சர்வன் இல்லையா, உடனே ஏன்னா சிங்கப்பூர்ல பிஎஸ்எல்இ 3 வாட்டி படிக்கணும். 3வது ஃபெயில் ஆயிட்டா ஒகேஷனல் போடலாம். எனக்கு அடிச்சது சான்ஸ். சிங்கப்பூர் போனோன்னே 6வது 2வது வாட்டி படிச்சேன் மலேசியா. அதனால எல்லாம் சிங்கப்பூரை நம்பி ஓடுறாங்க ரொம்ப பேர் வேலைக்கு. அப்புறம் 2வது வாட்டியா ஃபெயில். ஆனா 3வது வாட்டி நான் சும்மா விடப்பட்டோம்னா உளுந்து பரண்டு படிச்சேன் ஃபுட்பால் ஃபீல்ட்ல. பயங்கரமான ஃபெயில். வள்ளிக்கோணி பார்த்தா ஓ மாதிரி ஞானியெல்லாம் எனக்கு தகுதி இல்லப்பா போட, அப்படியே மலேசியா விட தள்ளி விட்டா நானும் வந்து விழுந்துட்டேன். அதனால எனக்கு ஆனா கூட தெரியாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சுத்த கிருபை இன்றைக்கு உங்களுடைய முன்பதாய் நிற்பது. பிரைஸ் தி லார்ட். சிரிங்க, அதை பத்தி ஒன்றும் பரவாயில்ல. சிரிக்கிறது, மக்கள் என்னை கண்டு சிரிக்கிறது, அது வாழ்க்கையில நான் எப்போதும் கண்ட ஒரு அனுபவம். நல்லா சிரிக்க, கை தட்டி கூட சிரிக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா மெசேஜ் முடிஞ்சாலும் நீங்க என்ன சிரிக்கிறீங்களோ அது நீங்க வாசி. அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? யாரு குற்றம் செஞ்சா? என் சகோதரன் எனக்கு எதிராக குற்றம் செய்தார். இதெல்லாம் நீங்க 1000 வாட்டி கேட்பீங்க. மெசேஜ் எனக்கு தெரியும், நான் வரேன். நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். மன்னிப்புலயும் எத்தனை வாட்டி மன்னிக்கணும்னு இருக்கு. நான் சொல்றேன் 7 வாட்டி மன்னிக்கணுமோ. ஏன்னா 7ன்னா அது ரொம்ப அவருக்கு பிடிச்ச நம்பர் போல இருக்கு. 7 வாட்டி மன்னிக்கணுமோ. ஏன்னா பேதுரு வந்து that's why the teachers of the Bible of those days or the pastors bewildered our mind, teaching us the wrong thing. That the apostles were such mere simple, humble, poor men. No. Most of the apostles were educated, genius, and they are business entrepreneurs. Especially Peter was having a fishing industry. He was the owner of boats, and they were having a big fish industry. He was an industrialist. He was an entrepreneur. So he's not an ordinary guy. The people that joined Jesus were just not simple, ordinary people. They're very influential people. Jesus chose very influential people. Good morning. Are you there today? Is it okay? Any English teachers here? Okay, thank God. No need more than that. So understand that Peter was an industrialist. When he came to follow Jesus, when he came and followed Jesus, he left his business to the mother-in-law to take over the business. He allowed the mother-in-law to run the business. His wife and mother-in-law and his brothers. அப்ப அவருடைய சகோதரர்களும் மாமியாரும் எல்லாமே அவங்க வீட்டுல இருக்கிறவங்க அவரோட பிசினஸ் பார்த்துட்டாங்க. அவர் பெரிய இன்ட்ரெஸ்ட். பிசினஸ் வித்துட்டு வரல, கொடுத்துட்டு பார்த்துக்க நான் இயேசு பின்னால போறேன். ஏன்னா அவங்க மைண்ட் போல அரசியல் மைண்ட். இயேசு கூட வரும்போது அவங்க இயேசுவை நம்பி, இயேசு அற்புதம் செய்கிறார், இயேசு தேவன் என்று சொல்லி நம்பி வரவில்லை, அரசியல் நோக்கத்தோடு வந்தார்கள். Until the day of Pentecost, they were just mere people that followed Jesus for reasons. There are many people in our life follow for reasons. ஏதோ ஒரு காரணத்துக்காக பின்பற்றுவார்கள். அந்த காரணம், அந்த ஆசைகள் நிறைவேறாவிட்டால் நம்ம விட்டு போய் விடுவார்கள். அதனாலதான் அநேக நம்மளை விட்டு போகிற காரியம், நம்ம கிட்ட வந்த ஆசைகளும் எண்ணங்களும் நிறைவேறாதனால நம்மளை விட்டு போய் விடுவார்.
அதனால சில பேரு நம்ம வாழ்க்கையில விட்டு போகிறதை குறித்து கவலைப்படாதீங்க. You all, everyone have expiry date in their life. That means every friendship have expiry date. Wife have expiry date. Husband has expiry date. எப்போதுமே கணவன் மனைவி கடைசி வரைக்கும் ஒண்ணா வந்து அப்படியே பரவத்தை எடுத்துக்கொள்ள போறது இல்ல. எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு. மனைவி முன்னுக்கு போறாளா, கணவன் முன்னுக்கு போறாளா, நம்ம நண்பர்கள் கூட நமக்கு எக்ஸ்பைரி டேட் வச்சிருப்பாங்க. சில பேர் நம்மளோட பழகுவாங்க, அது ஒரு எக்ஸ்பைரி டேட் வந்துடும், நம்மள தூக்கி போட்டு போயிடுவாங்க. ஏன்டா தூக்கி போட்டு போகணும்னு நமக்கு கூட தெரியும். இருக்கீங்களா இல்லையா? இருக்கீங்களா? என்ன கையை தட்டினா அப்படியே பாருங்க. எல்லாரோட வாழ்க்கையில ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு. நம்ம ஜாமம் வாங்கும்போது கூட பாருங்க, பருப்பு இந்த மாசம் எத்தனை தேதியில முடிஞ்சிடும், அந்த பால் வாங்க எத்தனை தேதியில முடிஞ்சிடும், எல்லாத்துக்கும் எக்ஸ்பைரி டேட் இருக்கிறது போல இந்த பூமியில இருக்கிற எல்லா நட்புக்கும், உறவுக்கும், சொந்தங்களுக்கும், பந்தங்களுக்கும் எக்ஸ்பைரி டேட் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க கவலைப்பட மாட்டீங்க. எந்த உறவா இருந்தாலும் சரி, that's expiry date in this earth, but eternity has no expiry. உன்னத அன்பும் உன்னத உறவுக்கும் எக்ஸ்பைரி இல்ல. அப்ப இங்க வந்து கேக்குறான், தம்பி வந்து என்னமோ பிசினஸ்ல ப்ராப்ளம், என்னமோ பிரச்சனை ஓடுது. அந்த காட்டத்தை, அந்த எரிச்சலை காமிக்க முடியாம இயேசுவோட அப்ரூவலுக்கு வரான். கேக்குறான், இயேசுவே, என் சகோதரன் எனக்கு துரோகம் பண்ணா, என் கோவத்தை சினம் விட்டுனா, கோவத்துல 3 விதமா இருக்கு. இருக்காரு கோபம், சினம், ஆக்ரோஷம். இது 3 கோபம் தானே ஐயா? இல்லையா? இல்லைன்னு சொல்லுங்க, நான் இப்ப மாற்றி எழுதிடுறேன். கோபம் கொஞ்ச நேரம் வந்துட்டு போயிடும். ஆத்திரம் பார்க்கும் போதெல்லாம் விடும். ஆனா ஆக்ரோஷம் வந்து கொலை பாதகம் செய்யும். ஆக்ரோஷம் அது ஒரு கோபம் தான், பட் it brings you even to the even you can commit a murder. ஆக்ரோஷம் வந்து சந்திர ஒரு கோவம் வரும்போது அவன் கண்ணு முன்ன தெரியாது. ஆக்ரோஷம் அவன் என்ன செய்யறான்னு தெரியாது. ஆனா சில கொலையும் நடக்கும், சில மண்டையை உடைச்சிருவானுங்க. அப்புறம் ஐயோ நான் ஏன் அப்படி பண்ணுனேன். சரி, ஓகே, 3 விதமான கோவம். வேற அப்ப தனி எழுதி சொல்லுங்க. ஓகே, நான் கோபத்துல இதெல்லாம் இருக்குதானே? ஆக்ரோஷம், கோபம், என்ன சொன்னேன்? நானே மறந்துட்டேன். என்ன சொன்னேன்? கோபம், சினம், இதெல்லாம் இந்த கோபத்துல வர ஃபேமிலி தானே. வாத்தியார சொல்லுங்க வாத்தியார, இல்லன்னா இப்படி தலையாட்டுங்க வாத்தியார. ஆமாவா இல்லையா வாத்தியார? சீக்கிரம் ஆமா தானே. சும்மா பொய்யாவது சொல்லிடுங்க, பரவாயில்ல, அப்புறம் பாவம் மன்னிச்சுக்கலாம். எனக்காக ஆமா இப்படி தலையாட்டு. ஓகே, ஏன்னா அந்த கோபம் டிஃபரண்ட் ஸ்டேஜஸ். அதே போய் வந்து சொல்றான், ஆண்டவரே இவன் இப்படி பண்ணிட்டா, நான் 7 தரம் மன்னிச்சா போதுமான்னு. அவன் இயேசு அவனுடைய உள்நோக்கத்தை அறிந்து சொல்லுகிறார். அதற்கு இயேசு 7 தரம் மாத்திரம் அல்ல, 7 தரம் மாற்றம் அல்ல, 70 தரம் மட்டும். 70 தரம் மாற்றம். அப்படின்னா உன் வாழ்க்கையே மன்னிப்பின் அஸ்திவாரத்திலே கட்டப்பட வேண்டும். Your life, your foundation of your life and your faith and your attitude must be founded in a lifestyle of forgiveness. That means we always have to forgive. It is not easy to speak. Let me explain this to you. How it works. வாசிங்க. எப்படியெனில் பரலோக ராஜ்யம். அப்ப இயேசு ஒரு ஓமையை சொல்லுகிறார். பரலோக ராஜ்யம் எப்படி இயங்குகிறது என்று புரிந்துக்கோ. You must understand how the kingdom of God, heaven, works and what the kingdom of God's foundation and establishment, it's such. இப்படித்தான் நீங்கள் அதை அறிந்து கொள்ளுங்கள். பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்று இருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அப்ப பரலோகம் எப்படி இருக்குன்னா, இப்ப ஒரு ராஜா தன்னோட மேனேஜர்ஸை கூப்பிட்டு ஆடிட் பண்ணுகிறான் தன்னோட அக்கவுண்ட். இப்ப எங்க சபையை எடுத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளவு வரது போகுதுன்னு கூட எனக்கு தெரியாது. வேற குறைஞ்சாதான் எங்க பாஸ்டர் சொல்லுவாங்க, அப்ப 2 மாசமா குறையுது, அதுக்கு நான் என்ன பண்றது. ஆனா நல்லா இருந்தா சொல்ல மாட்டான். உண்மையில அப்படிலாம் நான் ஆண்களை வளர்த்து வச்சிருக்கேன். அதனால ஆனா வருஷம் ஆடிட் பண்ணணும். கணக்கு வழக்குல சுத்தமா இருக்கணும், வரவு செலவுல சுத்தமா இருக்கணும், கைகள் சுத்தமா இருக்கணும். சானிடைசர் போட்டு கழுவி இல்ல பண விஷயத்துல. உங்களை அதெல்லாம் ஒரு நாளைக்கு நம்ம ஒரு 3 நாள் உட்கார்ந்து பழகுவோம் இல்லையா? அப்படி பாஸ் நம்மள பழக விட்டான்னா 3 நாள் மனம் விட்டு மனம் பேசும்.
மனதோடு குடிக்கிறியா நீங்க? நீங்க 20 வருஷத்துக்கு முன்ன பார்த்து அந்த உருவத்தையே மைண்ட்ல வச்சிருக்கீங்க. நான் மாறிவிட்டேன். அப்ப ஏன் சொல்லுறாரு, அந்த ராஜா ஒப்பிடுகிறாரு. மேனேஜர்ஸ் வருஷம் முடிஞ்சோட ஆடிட்டிங் பண்றாங்க. Now they are doing auditing accounts. So the king wants to know what is the income and expenditure, how it works, because he's a very righteous king. இன்னைக்கு ரொம்ப பேரு ஆடிட்டிங் இப்ப ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். நம்ம தமிழர்கள் இந்த B40 ஒன்னு சொல்லிட்டாங்க கவர்மெண்ட்ல. B40 ஏறக்குறைய வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க. நீங்க யாரெல்லாம் இன்கம் டாக்ஸ் கட்டுறீங்களோ நாட்டுக்கு, நீங்க வறுமை கோட்டுக்கு மேலானவங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்லை. அப்படின்னா என் சபையில என் மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருந்தாங்கன்னா அவங்க இன்கம் டாக்ஸ் கட்டலன்னு அர்த்தம். ஆனா வறுமை கோட்டுக்கு மேல இருந்தாங்கன்னா இன்கம் டாக்ஸ் கட்டுறாங்கன்னு அர்த்தம். அப்ப யாரெல்லாம் நம்ம சபையில இன்கம் டாக்ஸ் கட்டுறாங்களோ they are living a life above the poverty. But those who are not paying tax to the government, they are living poverty. That's a government give, bantuan. But these people don't need bantuan. எனக்கெல்லாம் பந்துவான் கொடுக்க மாட்டேன்றான். சரி, பரவாயில்ல. ஹல்லேலூயா. அதனால சபை விசுவாசிகள் இந்த 3 வருஷத்துல எல்லா வறுமை கோட்டை மீறி நீங்க கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டுறவங்களா இருக்கணும், கர்த்தருடைய அரசாங்கத்துக்கும் டாக்ஸ் கட்டுறவங்களா இருக்கணும். அப்படியாப்பட்ட ஒரு வல்லமையான சபை இந்த 3 வருஷத்துல பாஸ்டரும் நானும் சேர்ந்து கட்ட போகிறோம் இந்த இடத்துல. நீங்க அப்பப்ப எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்கறேன்னு கூப்பிட்டீங்கன்னா நான் வருவேன். என்ன பண்றது, சீனிச்சிய கல்யாணம் பண்ணிட்டேன். அவ எப்ப பார்த்தாலும் பொய்க்கியாவன்றாளா, அப்படியே பழகி போச்சு. சரி, அப்ப அந்த இன்கம் டாக்ஸ் அவர் செய்யும் போது, ஆடிட்டிங் செய்யும் பொழுது அந்த வரவு செலவு பார்க்கும் போது அங்க ஒரு கொஞ்சம் சிக்கல் வருகிறது. அப்ப அந்த மேனேஜர் சொல்லுகிறார், வாசி. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன் பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். நம்ம காசு வேற குறை வச்சுக்கோங்க. ஒரு 1 மில்லியன் கடன் வாங்கியிருக்கான். அந்த அரசடியான ஒரு எல்லாத்துக்கும் கடன் கொடுப்பாரு, வாங்குவார். பிசினஸ் மேன் தானே, ட்ரேடிங், கிவிங், லோன், பல விதமான பிசினஸ் அவருக்கு இருக்கு. அப்ப ஒரு 100,000 1 மில்லியன் சொன்னா வச்சுக்கோங்க ஓட்டு காசு. சோ 1 மில்லியன் கொடுத்துட்டு, ஆனா ஆடிட்டிங் பண்ணும்போது அவன் காசு கட்டி இருக்கணும். ஆனா காசு கட்டல. காசு கட்டாதனால ஆடிட்டிங்க க்ளோஸ் பண்ண முடியல. பிகாஸ் அக்கவுண்ட் இடிக்குது, 1 மில்லியன் இடிக்குது. அப்ப அவர் கூப்பிடுறாரு, என்ன செய்யறாரு பாருங்க. Can you understand? நான் பேசுறது அப்படியே படம் போட்டு காமிக்கிற மாதிரி இருக்கா? இப்ப ராஜா உட்கார்ந்து இருக்காரு, மேனேஜர்ஸ்லாம் உட்கார்ந்து இருக்காங்க, கணக்கு வழக்கு பாக்குறாங்க, ஆடிட்டிங் ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஏன்னா அவர் அரசனா இருந்தாலும் அந்த நாட்டுக்கு வரி கட்டணுமா இல்லையா? எல்லாருமே வரி கட்டணும். சோ வரி கட்டுறவங்க செக் பண்றாரு, ஒருத்தர் குறைஞ்சிருக்கான். $1 மில்லியன் வரி அவன் கட்டல. கட்டாத போது என்ன ஆகுது? கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால், கடனை தீர்க்க அவனுக்கு, அந்த தமிழ் வார்த்தை நல்ல கவனம். I love Tamil words. நிர்வாகம் இல்லாதது, திராணியம் இல்லாததுனால என்று இல்ல. என்னது? நிர்வாகம் இல்லாதபடியால். He is not a good administrator, even though he has a lot of money and business, but he is not a good administrator. He doesn't know to administrate his business or run his business. So there was a loss in his business that he cannot pay back his credit to the king, to the government. அவன் make it government. அப்ப அவன் நிர்வாகம், அவன் பண்ணுகிற தொழில அவனுக்கு நாணயம் இல்லை. He is not a good master to master, or steward to master his finance. So he was lacking in that. So he couldn't pay the tax to the government. Whatever loan he bought from the bank, he was not able to pay. Okay, clear? Is it going okay? All right, let's go. அவனுடைய ஆண்டவன், which is the king, அவனையும் அவன் பெண் ஜாதி பிள்ளைகளையும். very ரொம்ப உன்னிப்பா கவனிங்க. The system that works in this world, how they take back money, it's not easy. அவனையும் அவன் பெண் ஜாதி பிள்ளைகளையும்
அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று ஆ. கடனை தீர்க்கும்படிக்கு கட்டளையிட்டான். நல்ல கவனமா கேளுங்க. இப்ப அவன் கடன் கட்டியானோ, இந்த ராஜா ஆடிட்டிங் முடிச்சாவனோ, இவன் காசு கட்டனா ஆடிட்டிங் முடிக்க முடியாது. அதனால இப்ப என்ன பண்ணணும், அவனை கூப்பிட்டு அவனை திவால் ஆக்குறாரு. திவால் தானே ரைட்டான வேர்ட். அப்ப நான் பேங்க்ரப்ட் ஆக்குறாரு. That means he cannot administrate his account, his business well, so they have to what? Sell off everything. Now understand, those days it's not like these days, you know. We have human rights. இந்த காலம் வந்து என்னன்னு கேட்டா, ஓகே நீ பேங்க்ரப்ட் ஆயிட்டியா, மிஞ்சி உன் கார்டு எடுப்பான், உன் வீட்டை ஜப்தி பண்ணுவான், அப்புறம் என்னது உன் பேங்க் அக்கவுண்ட்ஸ் முடக்குவான். நீ அதெல்லாம் கட்டி முடிக்கிற வரைக்கும் நீ ஏதாவது தொழில் செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிற காசெல்லாம் கட்டி அந்த பேங்க்ரப்சில நீ வெளியில வந்தாதான் இனிமே நீ சுதந்திரமா நடக்க முடியும். இல்லாட்டி போனா நீ நாட்டை விட்டு கூட வெளியில போக முடியாது. அவ்வளவுதான். ஆனா அந்த நாட்கள் அப்படி இல்லை. அந்த நாட்கள்ல மனைவியை ஏலத்தில் விடுவான். ஓ விஷயம் என்ன செய்வான், முன்னாடி பிள்ளைங்களாம் கூட்டிட்டு வா, எத்தனை பிள்ளைங்களை வச்சிருக்கிற, வீட்டை விற்பான், ஆடு மாடுகளை விற்பான், எல்லாம் சுத்தமா இருக்கிற எல்லா அசெட்டும், அசையாத பொருளும், அசைக்கிற பொருளும் அசையாத பொருளும் எல்லாத்தையும் விற்பான், எல்லாத்தையும் ஏலத்துல விடுவான். எல்லாத்தையும் விட்டுட்டு கணக்கு செட்டில் பண்ண முடியுமா? முடியல. ஓகே முன்னாடி கூப்பிடுங்க, அவன் மனைவியை கூப்பிட்டு ஓகே இந்த கஸ்தூரி கஸ்தூரி நல்ல ஆண்டவரே நீ நல்லவர் இல்லாத ஒரு பெயரை சொன்னீங்க, அவன் கொண்டாடி பேரு கஸ்தூரின்னு வச்சுக்குவோம். இல்லதானே கஸ்தூரி, எனக்கு ஏதாவது ஒரு பேர் வந்துடும். அதெல்லாம் என்னோட எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் இல்ல, அப்படியே வந்துச்சு. இவ்வளவு நாள கஸ்தூரி வரவே இல்ல. இப்ப ஈப்போல வந்து எங்கேயோ சரியில்லையே. அப்ப கஸ்தூரி, இப்ப கஸ்தூரிய என்ன செய்யணும், கொண்டுட்டு வந்து அங்க பப்ளிக்ல ஏலத்துல ஓடணும். யோசிச்சு பாருங்க, தன் சொந்த மனைவி ஏலத்துல போறது யாரால எடுத்துக்கொள்ள முடியும் அந்த அவமானம்? Just feel that. கஸ்தூரி, maybe she's young. என்ன வயசு கொடுக்கலாம் கஸ்தூரிக்கு? நீங்களே கொடுங்க உங்க கற்பனையில. என்ன வயசு கொடுக்கலாம் பாஸ்டர்மா? என்னடா கஸ்தூரி என்ன வயசு கொடுக்கறான்? சீக்கிரம் கொடுமா, கஸ்தூரி காத்து இருக்கா. என்ன வயசு கொடுக்கலாம் கஸ்தூரிக்கு? 40. ஏறக்குறைய இருக்கணும்ல. யார் சொன்னா 40? You see, the younger generation getting involved. Or message na, that's how it should be mesmerized. They should be inside and rooted in the word. They're in. They're not with handphone. That means the grace of God is penetrating. இந்த கதையை அவன் ஜீவனோட நாள் முழுதும் மறக்க மாட்டான். அதான் சத்தியம். பாராம பிடிச்சிட்டாரு. கஸ்தூரி மாமா உன்னை இடத்துல விட போறேன்டா. Can you comprehend that? இந்த சட்டம் இன்னைக்கு நம்ம நாட்டுல இருந்தா, just imagine, because those days that is the law. அந்த காலத்துல அப்படிதான். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப கஸ்தூரி ஏலத்துக்கு போறா, அவங்க பிள்ளைங்க நிக்குது, அம்மானு கத்துது, இங்க புருஷன் நாணி கோணி குறுகி நிக்கிறான். கஸ்தூரி ஏலத்துல ஓடுறான். 50,000 ஒரு தரம், 1 லட்சம், 1 லட்சம் ஒரு தரம், 1.5 லட்சம், 1.5 லட்சம் ஒரு தரம், 2 தரம், 3 தரம். உன்னுடைய மனைவி கஸ்தூரி 1.5 லட்சத்துக்கு விற்கப்பட்டார். முடியல? Can you accept that? If that happens today, how many of our Indian wives will be sold because of bankruptcy and blacklist? Oh, you are so quiet. I like that. Can you visualize this? How terrible it is? அம்மா கத்துதுங்க பிள்ளைங்க. 40 வயசு அந்த லேடினா பிள்ளைங்க ஒரு வச்சுக்கோங்க, ஒரு 8 வயசு 9 வயசு இருக்குமா? தலையாவது ஆட்டுங்க, ஆமாவா இல்லையா? ஒரு 8 வயசு 10 வயசு. அப்ப அந்த புள்ள
கத்துதம்மா அம்மான்னு ஏலத்துல விடுறான். இவன் கூனி குறுகி பாரு, அவன் மொண்டாட்டி ஏலத்துல விடுறாங்கன்னு ஊரே அவமானப்படுத்துது. அவன் இப்பெல்லாம் பயங்கரா இருந்தது, ஜிஜிபி ஒண்ணுமே இல்ல, சட்டை தூக்கிட்டு போலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்ப அப்படி இல்ல. அவன் பிள்ளைகள் பெரிய பிள்ளைல இருந்து பொம்பளை பிள்ளைல இருந்து வயசுக்கு வந்த பிள்ளைல இருந்து எல்லாத்தையுமே ஏலத்துல விடுறான். நம்ம வயசுக்கு வந்த பிள்ளைய அந்த மாதிரி ஏலத்துக்கு விட்டா அறுவாள் போட்டு தள்ளிட மாட்டோம், எல்லாத்தையும் வெட்டி தள்ளிட மாட்டோம். எங்க அப்பா மாயாண்டி தேவர் இருந்தா எல்லாத்தையும் வெட்டி போட்டுருப்பாரு. அதுவும் என்னை ஒருத்தன் அடிச்சான், சும்மா அந்த அடிச்சதுக்கு எங்க அப்பா ஒருத்தனை வெட்டிட்டு 6 மாசம் ஜெயிலுக்கு போனாரு. That's why he lost his job in railway as a railway server. Lost everything. Just because the guy come and slept him. ஒரு பூவை பிக்க போனேன், பலான்னு அரைஞ்சான். அதை கேட்டு எங்க அப்பா அந்த காலத்துல தாசா கட்டி தெரியல, பிள்ளை விட்டுற கட்டி அப்படியே பொழிச்சுன்னு இருக்கும் இரும்புல, அப்படி தீட்டி வச்சிருவாரு. போய் வெட்டினாரு 3 பேரை, 6 மாசம் ஜெயில் போடாரு எங்க அப்பா எனக்காக. எப்படி நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியும்? பிள்ளைகள் ஏலத்துல போறது, அந்த சிச்சுவேஷன், அந்த சினாரியோ. Can you all visualize that? உங்க கண்ணுக்கு தெரியுதா இல்லையா? பிக்சர் பண்ணுங்க. இந்த ஒரு மெசேஜ், நான் பேசுற மெசேஜ் இன்னும் அடுத்த 20 வருஷம் சென்று நான் வந்தாலும் உங்க நினைவுல வச்சிருப்பீங்க. உங்களை சாமானியமா நான் விடுற மாதிரி இல்ல. தப்பு பண்ணிட்டீங்க பாஸ்டர், கூப்பிட்டு இன்னும் 20 வருஷத்துக்கு சொந்த பில்டிங், ஏன் இன்னும் 7 வருஷத்துக்குள்ளார சொந்த பில்டிங் வாங்கி, 7 வந்துருச்சு, சொந்த பில்டிங் வாங்கி நம்ம சொந்த சபையில கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஆராதனை பண்ணியே ஆகணும். இதை நம்ம செய்யலாம். உங்களை நான் விடுற மாதிரி இல்லை, பிச்சு பிடாரி எடுத்துருவேன். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து, அப்ப என்ன செய்யறான்? அந்த கடன் வாங்கின ஊழியக்காரன் தாழ அப்படியே மோகம் குப்புற ராஜாவுக்கு விழுவுறான். விழுந்து, ராசாவே ராசாவே என்ன மன்னிச்சிரையா, என் பொண்டாட்டி ஏலத்துல போறது என்னால பார்க்க முடியாது, என் பிள்ளைங்க ஏலத்துல வெட்டு கொன்னிடுங்க எஜமா, என்னையாவது கொன்னிடுங்க எஜமா, என்னால முடியல. இமேஜின் த சினாரியோ. இன்னைக்கு நான் படம் எடுத்து அது எப்படி ஓட யோசிப்பாரு. அவன் கதறுகிறான், மன்னவன் மண்ணுக்கு கதறுகிறான். ஆனா நம் மன்னவன் இரக்கமுள்ள தேவன் அல்லவா. நீ மன்னிக்க தகுதியற்ற போதிலும், நீ மன்னிக்கப்படாத என்று நீதி சொன்ன போதிலும், என் மன்னவன் இறங்கி வந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து தன் ரத்தத்தை சிந்தி கோர சிலுவையிலே உனக்காகவும் எனக்காகவும் மறித்து தன் ஜீவனை உனக்காக கொடுத்து உன்னுடைய மரண கடனை தீர்த்து உன்னை உயர்த்தி வாழ வைத்தாரே. நன்றி மறவாமல் இரு. அதுபோலும் நன்றி மறவாமல் இரு. நன்றி கட்ட ஒரு சந்ததியா இல்லாதபடிக்கு எத்தனை பேர் நரகத்திலிருந்து பிச்சு கொண்டுட்டு வந்திருப்போம், எத்தனை பேர் நாட்டத்திலிருந்து கொண்டு வந்திருப்போம், எத்தனை குடும்பங்கள் பாஸ்டர் ஆத்தரும் மனைவியும் ஓடி ஓடி ரவும் பகலும் அந்த நரக பிடியிலிருந்து, அந்த சாப பிடியிலிருந்து, அந்த கடல் பிடியிலிருந்து அவர்கள் சொத்தையும் நேரத்தையும் ஆரோக்கியத்தையும் அவர்கள் பொருட்படுத்தாமல் எத்தனை குடும்பத்தை பொடுங்கி கொண்டு வந்திருப்பார்கள். ஆனா இன்னைக்கு உங்க ஒய்யாரம், உங்க மதிப்பு, உங்க அந்தஸ்து அவர்களை அசட்டை பண்ணுகிறது அல்லவா. என் எஜமானின் முகத்தை நீ பார்க்க முடியாது. இன்னைக்கு உன் ஊழியக்காரனை, உன் அப்போஸ்தலனை உனக்காக தியாகம் பண்ணி உனக்காக இன்ன வரைக்கும் நீ தூக்கி போட்டு இருப்ப அந்த சபையை. 3 பிள்ளைங்களை கேள்வி நல்லா சம்பாதிக்கிறீங்க, என்னத்துக்கு சபை இல்ல. இன்னும் திரளான மக்களை கொண்டு வர வேண்டும், திரளான மக்களை அடிச்சு கொண்டுட்டு வரணும். இன்னும் 1000 அறுவடை செய்ய வேண்டும். எவ்வளவு இழந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு மானத்தை இழந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு வறுமை இழந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு ஆரோக்கியத்தை இழந்தாலும் பரவாயில்ல, நரகத்திலே அனைவரை மீட்டெடுப்பதே கர்த்தரின் கொடுத்த அழைப்பு. அது கடைசி வரைக்கும் செய்வோம் என்று இன்னும் உறுதியா இந்த சபையில நிற்கிறார்களே. உனக்கு என்ன பெருமை சபை விட்டு போறது? ஓடு, ஓடிக்கிட்டே இரு. உன் வாழ்க்கை கடைசி வரைக்கும் ஓடு. உன்னை காப்பாற்ற ஒரு நாள் இனிமே வராது. காப்பாற்றினவனை உதறி தள்ளின கரத்துக்கு இனிமேல் மோட்சம் கிடைக்காது. ஏன் இவ்வளவு அமைதி? திரும்பி வா. நீ யாராலும் திரும்பி வந்து ஒப்புரவாவு உன்னுடைய ஊழியனின் காலடியிலே. ஏன்னா உன்னை நரகத்திலிருந்து மீட்க வந்தவர் அவர்தான்.
இயேசு உன் வீட்டை தேடி வரவில்லை, அவர் தேடி அந்த மாபெரும் ரட்சிப்பை உனக்கு கொடுத்தார். அந்த சமாதானத்தை சுமந்து கொண்டு வந்தார். அந்த சமாதான பாதம் உன் வீட்டிலே பட்டதினாலே உன் வீட்டிலே இருள் நீங்கினது, சமாதானம் வந்தது. அந்த சமாதானத்தை கொண்டு வந்த அந்த ஊழியரை நீ என்னால் அவமானப்படுத்தியிருந்தால் தயவாய் மனம் திரும்பி ஓடி வாருங்க, எலும்பு சபையை கட்டுவோம். நீ எங்க நின்று சபை நடத்துறேன்னு நினைச்சாலும் சரி, ஒரு சபையும் உனக்கு நிக்காது. நீ பண்ணினது காட்டுல 1000 மடங்கு உனக்கு ஒரு கூட்டம் வந்து உன்னை குத்திக்கிட்டே இருக்கும், நீ உணர்ற வரைக்கும். இது சப்ஜெக்ட் இல்ல, வந்துடுச்சு. இந்த ஸ்கிரிப்ட் என் உள்ளத்துல நான் எழுதி வைக்கல, ஆவியானவர் அப்படி போட்டார். போய் சொல்லுங்க, ஓடி போனதுங்கெல்லாம் காலம்புறம் ஓடிக்கிட்டே இருக்காத, ஒரு நாளைக்கு மறுபடியும் பள்ளத்துல விழுவ. அந்த உன்னை தூக்குற கிருபை பாஸ்டர் ஆத்தர் கிட்ட தான் இருக்கு. ஏன்னா அன்னைக்கு அவர் தான் தூக்குனார். அது எப்படியா வாரம் தூக்கி எடுப்பானா? நீ என்ன யாரத்துல விட்டவரா? இல்ல, உன்னை என்னைக்கு ஆத்தர் தூக்குனாரோ அன்னைக்கு அவர் என்ன வயசானாலும் அவர் வந்து நின்று பார்த்தாத்தே நீ எடுக்கப்படுவ. அதான் பரலோகத்தின் நீதி. இந்த மெசேஜ் சபை விட்டு போனவனுக்கெல்லாம் அனுப்பிவிடு. போனானுங்களா போலியான்னு தெரியலடா. எல்லா சபையிலும் இப்படி 4 பேர் இருப்பாங்க. நம்மளுக்கே பாடம் சொல்லி கொடுப்பானுங்க. என் பேரு சுப்பையா. சுப்பையானா அப்பனுக்கே பாடம் சொல்லி கொடுத்தவன் சுப்பையா. யாருக்குமே என் பேரோட ப்ராஃபிட்டிக் வேர்ட் உங்களுக்கு தெரியும். My word is a very prophetic name, you know. Suppaya means the person that brought enlightenment to the Father. அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா. எங்க அப்பாவை ரட்சிப்பு கொண்டுட்டு வந்தவனே நான் தான். எங்க அப்பா அந்த காலத்துல ப்ராஃபிட்டிக்கா வச்சாரு. எங்க ப்ராஃபிட்டிக் அனாயிண்டிங்ல வரதுக்கு முன்னே எங்க அப்பா அனாயிண்டிங்ல அது வேற விதமான அனாயிண்டிங். சுப்பையா நான் சொல்லுங்க அப்பா, நீ மனம் திரும்பி இயேசுவை உன் சொந்த ரட்சகராய் எடுத்துக்கொள். அப்போது நீ மனம் திரும்பி பாவம் மன்னிக்கப்பட்டு பரலோகவாசியாய் மரணத்தை ஜெயிப்பாய். தந்தையே அப்படியே ஆகட்டும். என்ன மறந்துடுவீங்களா? அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி ஆண்டவனே அந்த பக்குவம் என்னைக்கு உனக்கு வருதோ அன்னைக்கு நீ ராஜ்யத்துல உயர்ந்தவர். அந்த பக்கம் என்னத்துக்குன்னு நினைச்சீனா இப்படி செய்ய அதே ஓடு. என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். டைம் கொஞ்சம் எடுத்துக்கலாம் தானே? ஓகே தானே? இது ஒரு டீச்சிங் மாதிரி நினைச்சீங்க. நம்ம அப்புறமா சாப்பிடுவோம். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். சரிடா, அந்த 1 மில்லியன் நஷ்ட கணக்குல போடு. இட்ஸ் ஓகே, ஃபினிஷ்ட் ஆடிட். ஆடிட் முடிக்கணும்ல. இவனை எல்லாம் கொண்டாடி போய் ஏலத்துல விட்டு நான் காசை வாங்கி ஆடிட்டை முடிச்சு நான் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ற கட்டி நான் க்ளோஸ் ஆகிடுவேன். அதனால கொண்டாடி குட்டியான நல்ல. You see, the whole climax is very different. மன்னிக்கப்பட்டான், இப்ப அவன் போறான். மன்னிக்கப்பட்டு வெளியில போறான். நல்ல கவனமா கேளுங்க, இங்கதான் கிளைமேக்ஸ் வருது. இதெல்லாம் கரெக்டா போச்சா? யாராவது ஆடிட்டிங் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்றீங்களா? அக்கௌண்டன்ஸ்
any accountants? அப்பா எல்லாம் ஒன்னொன்னுக்கு ஒரு ஆளை உட்காந்துருக்கீங்க. அப்ப நான் சொல்றது கரெக்டா போதா, கரெக்டா சூப்பரா போதா? இனிமே நீங்க பிரச்சனை மட்டும் இதுதான் பண்ணணும். ஏன்னா அக்கௌண்ட்ஸ் பாக்குறதுன்னா என்னோட செக் செட்டில் பண்ணிருங்க, நான் போட்டு கட்டுறோம். இப்பதான் தெரியுது எங்க இருக்குது. நான் அப்புறமா நான் நல்லா காப்பி வாங்கி கொடுக்குறேன். சரி, அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் என்ன போயிருக்கணும்? ஐயோ நான் மன்னிக்கப்பட்டனே, நான் காப்பாற்றப்பட்டனே, ஐயோ ஒரு மில்லியன் மன்னிக்கப்பட்டதே, ஐயோ நான் மறுபடியும் நான் பிசினஸ் செய்யலான்னு எப்படி போனோம்? ஆனந்தமா போனோம். அப்படித்தானே? பாவீங்களா, சில பேர் வைத்தியரோட கிடக்குறீங்க. இங்க பாரு, என்னத்த சொன்னாலும் எரியும். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளி பணம். 1 மில்லியன் மன்னிக்கப்பட்ட நீ அங்க வெளியில வந்த எவ்வளவு? 100 வெள்ளி பணம். ஏதோ கை மாத்தா 100 வெள்ளி கொடுத்தான். இவனுக்கு 1 மில்லியன் forgiven. இப்ப வெளியில போறான், இவங்கிட்ட ஒருத்தன் சரி 100 வெள்ளி அந்த காரணம் வேணும், ஒரு 1000 வெள்ளி வச்சுக்கோமே, ஒரு 10,000 வெள்ளி வச்சுக்கோ. 1 மில்லியனுக்கு 10,000 வெள்ளி. இவன் 10,000 வெள்ளி தான் கடன் வாங்கணும். 1 மில்லியன் மன்னிக்கப்பட்டது, இவன் 10,000 வெள்ளி தான் இவன்கிட்ட கடன் வாங்கி இருக்கான். இப்ப என்ன ஆகுது பாருங்க கெதி. ஐயா எனக்கு நல்ல வாட்ட சட்டமான ஒரு ஆள் இங்க வாங்க. வாயா. ஆமா, வேற என்ன வாட்ட சட்டமாக யாரும் வர வேண்டியது, யாருமே வாட்ட சட்டக்கால பயங்களா இருக்கீங்க. வாட் இஸ் திஸ்? அப்படி நில்லும் வீடியோ ஃபோக்கஸ் பண்ணும், நீ வாசியும். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளி பணம் கடன் பட்டிருந்தவனாகினான். கடன் பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து இப்ப 1 மில்லியன் வாங்கினவன் மன்னிக்கப்பட்டான். ஐயா அம்மா மன்னிக்கப்பட்டானா? இப்ப அவன் வெளியில சந்தோஷமா தானே போனோம். ஆனா படுபாவே அப்படியே போனா. இப்ப என்ன பண்றான்? 10,000 வெள்ளிக்கு கடன் வாங்கணும் முன்னுக்கு வந்துட்டான். அவன் நேரம் சில பேருக்கு நம்ம மாட்டிக்குவோம் பாருங்க. பொண்டாட்டி கிட்ட தப்பிச்சு பூதகிட்ட தப்பிச்சுக்க. அதனால காணிக்கை குறைச்சிட்டு அதிகம். இப்ப வந்தவன் அவனை பிடித்து தொண்டையை நெரித்து நல்லவளை நீ தப்பிச்சு அடித்துட்டு நீ சொன்னதுனால அவளை வாய கொடுத்து மாட்டீங்க. அவளை இது அடுத்த it's very funny because I made it funny, but it's ruthless, unkindness, unforgiving, crude, shrewd, manipulative person. We have many people around us like that. Even though you believe that you have forgiven them and blessed them, but they take grudge against you. ஏன்னு கேட்டா, ஏன் அவனுக்கு அந்த கோபம், ஏன் அந்த ஆக்ரோஷம், ஏன் அந்த கொலபலி வெறி? ஆண்டவன் மன்னித்தார் அல்லவா? மன்னித்தார் அல்லவா? சத்தமா சொல்லுங்க, மன்னித்தார் அல்லவா? அவன் மன்னிப்போடு வெளியில போறான் இல்லையா? அவன் என்ன செஞ்சிருக்கணும்? அவன் சந்தோஷமா, டே நீ போய் தொலைடா, என்ன நான் மன்னிக்கப்பட்டா, என் எஜமா 1 மில்லியனை மன்னிச்சுட்டாரா, 10,000 வெள்ளி போனா பொண்டன்குள்ளியோட நல்லா போய் கேப்சி சாப்பிட்டு சந்தோஷமா இருறான். இந்தாடா இன்னொரு 100 வெள்ளி வச்சுக்கடா. இன்னும் கொடுத்திருக்கணுமா இல்லையா? கொடுத்திருக்கணுமா இல்லையா? கையில தட்டி தேவன் நன்றி சொல்லு. ஏன்னா அவன் அந்த சபையில பட்ட அவமானம். அதனால ரொம்ப பேரு சபை விட்டு போற காரணம் கேட்டா, even though we have believed, we have blessed them, we have forgiven them, but they're angry, their ego never allow them to submit. They go against us and destroy themselves. They are not prosperous. அவன் இவனை பார்த்தவன, டேய் வாடா இங்கடா 10,000. அவனும் சொல்றான். இவன் கேட்கறதுக்கு முன்ன, மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்ன எங்க பிடிக்கிறான்?
அந்த புடி யாரோட புடி தெரியுமா? முடிஞ்சிருந்தா அந்த மன்னனோட குரலோட பிடிச்சு அவன் அடிச்சு நொறுக்கி இருக்கணும். அந்த ஆக்ரோஷம், அந்த கோபம், அந்த சினம் வெளியில போய் அப்படி செய்ய சொன்னது. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், எல்லாம் ஓகேதான், பல ஆண்டுகளா கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கலாம், ஆனா உள்ளுக்கு இன்னும் தேவனுடைய ராஜ்யத்தின் மகிமை வரவில்லை, அந்த attitude மாறவில்லை. நீங்கள் எப்படி how will heaven unlock the blessing to you? Many people can come and prophesy, brother, I speak to you that next year you'll get 4-digit number and you'll get 10 million ringgit. Hallelujah, God bless you. But make sure that 20,000 is sent to me. This is called rubbish prophetic today. I've given up all this rubbish, but I live in prophetic life. I don't have to prophesy. I can see where 10 years your church will go. And you allow me, I'll work with this great man, great woman of God to build you to the next level. Come and see my place. Then you will know how God has blessed me. எங்க பிடிக்கிறான்? தொண்டையை நெரித்து நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன், இப்ப அங்க பக்கத்துல இருக்காங்க, இவன் மன்னிக்கப்பட்டு வரான் இல்லையா, அடுத்தது உங்க வாய்ப்பு சேர்த்து கூப்பிடுவாங்க. இப்ப என்னாச்சு? இப்ப அந்த எஜமானுடைய வேலைக்காரர்கள் இவன் பாக்குறாங்க, இவன் செஞ்சதை பார்த்து அவர்கள் வேதனை கூறுகிறார்கள். எங்களுக்கு 10 பாஸ்டர் ஸ்டாஃப் இருக்காங்க, இன்னும் வந்துகிட்டு இருக்காங்க. 10 பாஸ்டர் பிள்ளைங்க எங்கெங்கயோ வந்து எங்களோட ஊழியம் செய்கிறாங்க. God is doing wonders in family healing center. உங்களுக்கு டூருக்கு வரணும்னா பஸ் எடுத்து ஒரு நாள் டூருக்கு வாங்க, உங்களுக்கு பிரியாணி போடுறேன், அப்படியே சிங்கப்பூருக்கும் டூர் போயிட்டு அப்படியே போயிடும். Are you with me? நான் பட்ட கஷ்டம் போல எவனும் படவில்லை. ரத்தத்தை வித்து கொண்டாடி பிள்ளைங்க சோறு போட்டவன் இன்னைக்கு கர்த்தர் அப்படியாய் வைத்திருக்கிறார். ஒரு தமிழ் சபை இப்படி இருக்குமா என்று அநேகருக்கு கேள்வி உண்டாகும்படிக்கு தேவன் தாமே வைத்திருக்கிறார். அந்த குழந்தையும் நான் மன்னிக்கின்றேன். முடிச்சு சீக்கிரம் இப்பயே ஒரு 3 அழகான ஆண்மகன் ரெடியா இருக்கு. இப்ப யாருங்க நீங்களே முடிவு கட்டீங்க, சொன்னோன்னு வந்துருங்க, இல்லன்னா என்னை இழுக்க வைக்காதீங்க, எனக்கு சினம் வந்து விடும். கோபம் இருக்குதா அது சினமாய் மாறி அடுத்தது ஆக்ரோஷம் வந்தா வாட் ஐ டு யூ டோன்ட் நோ ஐ டோன்ட் நோ யூ நோ சோ பி ரெடி. ஓகே. அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன், அப்ப பக்கத்துல இருக்க அந்த வேலைக்காரன் பாக்குறான், அவன் காலிலே விழுந்து என்னிடத்தில் பொறுமையா இரும். அப்ப இந்த 10,000 கடன் வாங்கினவன் அதே மாதிரி செய்யறான். இவன் காலில் விழுந்தா ஐயா என்கிட்ட கொஞ்சம் பொறுமையா இருக்கும் ஏன்னு கேட்டா, இப்ப இவன் என்ன பண்ண போறான்? இவன் பொண்டாட்டியும் அவன் ஏலத்துல விட போறான், இவன் பிள்ளைகளை ஏலத்துல விட போறான், இவனை சிறையில போட போறான். அந்த எஜமான் என்ன தண்டனை கொடுத்து மன்னிச்சாரோ அதை இங்க அவன் காட்டுறான் அந்த கோபத்தை. பிகாஸ் அவமானம். உன் அவமானத்தையும் எல்லாத்தையும் தீர்த்தவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார். நீ அவமானப்பட்டு போயிட்ட, சபையில இப்படி பேசிட்டாங்க, ஒரு நாள் அப்படி நினைச்சிடாத. நினைச்சினா நீ பரலோக வாசலை கூட மிதிக்க முடியாது. மன்னிக்காத தன்மை, மன்னிப்பின் தன்மை இல்லாதவன் தேவனோட ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. அப்ப 7 தரம் மன்னிக்கணுமா? இல்ல, காலம் பூரா மன்னி. பொட்டில பாரம் இருக்க வேண்டி பொட்டில கடைசி நிமிஷம் வரைக்கும் மன்னித்து உன் உள்ளத்தை சரிபடுத்து, உன் உள்ளத்தை கடல் போல் ஓட விடு. அப்போது தேவனுடைய சமூகத்தில் எல்லாம் உனக்கு கவிழ்த்து விடப்படும். ஆசீர்வாதங்கள் நிறைந்து வாழும். எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து
தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடுவித்தான். இந்த 10 அருளி அவனை தூக்கி ஜெயில கொடுங்கடா. அவன் காசு கொடுத்து முடியற வரைக்கும் பொண்டாடி ஏலத்துல விடுங்க, பிள்ளைகளை ஏலத்துல விடுங்க, எல்லாத்தையும் பிடிக்க எடுக்க விட்டானே. ஆக்ரோஷமாய் அவன் செயல்பட்டான். அதை கண்டு அங்க இருக்கிற சக ஊழியர்களை ஒருவன் கண்டு வேதனை விட்டு துக்கமிட்டு ராஜாவை இடத்துல போய் சொல்லுகிறார்கள். நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததை எல்லாம் அறிவித்தார்கள். ஆண்டவனிடத்தில் வந்து சொல்லுகிறார், ஐயா இப்படியாப்பட்ட ஒரு அநியாயம் நடந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னதானே ஜேம்ஸ் போய் அவன் மன்னிச்சு அனுப்புன, அவன் கடனெல்லாம் தீர்த்த, அவன் போய் ஆத்தரோட கழுத்தை பிடிச்சு அந்த 10,000 எப்படா கொடுப்பன்னு சொல்லி அநியாயம் பண்ணி விட்டான். அவன் ஆத்தரை சிறையில் போட்டு விட்டான் ஐயா, அநியாயம் பண்ணி விட்டான் ஜேம்ஸ் சுப்பையா என்று சொல்ல, அதை கேட்க எஜமான் உடனே அவர் கோபம் கொள்ள, ஆண்டவனே கோபம் கொண்டார். வாடுமா தாங்குமா இந்த பூமி, நிலைக்குமா உன் வாழ்க்கை, முன்னேறுமா உன் வாழ்க்கை, செழிக்குமா உன் வாழ்க்கை, ஐயோ அந்த கோபத்துக்கு எந்த விசுவாசியும் ஆளாக கூடாது என்று இயேசுவின் நாமத்திலே உனக்கு சொல்லுகிறேன், எச்சரிக்கையிடுகிறேன், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடினால், நீ என்னிடத்தில் கெஞ்சி மன்றாடினாய், அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். கடன் முழுவதும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டுமோ என்று சொல்லி, அந்த உடன் ஊழியக்காரனுக்கு நீ இறங்க வேண்டுமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும், மறுபடியும் இவன் பட்ட கடன் எல்லாம் கொடுத்து தீர்க்கும் வரைக்கும் வாதிக்கிறவரிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். கொடுமைக்காரர்கள், அடித்து புண்படுத்துகிறவர்கள் அந்த சிறை இதனை தள்ளிவிட்டான். He was tortured. He was sent to the torturing chamber. This brutal man was sent to the torturing chamber. Friends, then how should I forgive people, my Lord? There are ways to forgive. I'll teach you the art according to the word. What is forgiveness? Let me tell you, if any person would have been bitter, live a bitterful life, none other than James Subbaiah. From the day I was born, I was rejected. I have no time to go into that, but one day I'll tell you how the spirit of rejection works. தள்ளிவிடப்பட்டு தனித்து விடுகிற வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று ஒரு நாள் உங்களுக்கு சொல்லுங்கள். ஆனால் ஆண்டவர் எப்போதும் என் கூடவே இருக்கிறார். I understood the principle of the kingdom, how it works and how it activates. And God willing, as I come once a while for Chak Wai Tiao, I will let you know. Today God has given me power. I just can come and fly down to just eat Kway Teow and take the next flight. Oh, yeah. I can take a flight, just come to Georgetown to have a Chak Wai Teow, take the next flight back. It's possible for James Subbaiah. Because I've seen hell and heaven. We're coming to the climax. Within 10 minutes I will finish. Is it okay? Are you comfortable in your seat belt? Okay, let's go. நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால், எப்படி மன்னிக்க வேண்டும்? எப்படி மனப்பூர்வம்னா என்ன? அது பைபிள்ல இருக்கு. எப்படி மன்னிக்கணும்னு சொல்றேன். நிபந்தனை அற்ற மன்னிப்பு. Unconditional forgiveness. Because why? You know, it's not worth to forgive somebody, some people, you know or not. They better die. Morons. Beg a pardon for the words. Beg a pardon. It's a good English word, no? Am I very apologetic? Morons.
It's not worth to forgive some people. They are not fit even to live in this face of this earth. வாழவே தகுதியற்றவர்கள் சில பேர். We don't even have to forgive them. But the Bible teaches you have to forgive everybody unconditionally. சொல்லுங்க unconditional. நிபந்தனை அற்ற மன்னிப்பு. அப்பனா இப்ப ஏன் நான் மன்னிக்கணும்? அவன் அப்படி செஞ்சான், அவன் இப்படி செஞ்சான், அதனால அவன் தானே என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும், நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? அப்படித்தானே நம்ம ஆடுவோம். பாஸ்டர் ஏன் பாஸ்டர் அவன் அப்படி செஞ்சான், ஏன் இந்த சிஸ்டர் இப்படி பேசினாங்க, அந்த சிஸ்டர் இப்படி வெட்டிக்கிட்டு போனாங்க, நான் என்ன பாஸ்டர் பண்ணேன்? அவங்க தானே பாஸ்டர் வந்து மன்னிப்பு கேட்கணும். நியாயம்தே, உண்மைதே. உலகத்தின் சிஸ்டம் பிரகாரம் அவங்க தான் உங்களுக்கு துரோகம் பண்ணாங்க, அவங்க தான் வந்து மன்னிப்பு கேட்கணும். ஆனா தேவ ராஜ்யம் அப்படி இயங்கவில்லையே. அதனாலதான் கிறிஸ்து உடையவர்கள் நீங்க அது தெரியாதனால தானே உங்களுக்கு பிளஸிங் அன்லாக் பண்ண மாட்டேங்குது, அந்த லாக்ல நிக்குது. ஏன்னா சொல்லி கொடுக்கிறதுக்கு நாங்க இல்லையே. வந்தானே தலையில கழிச்சு 1000 ப்ரொஃபசி ஒன்னாவது நிறைவேறிச்சேன். எல்லா கான்ஃபரன்ஸுக்கும் போடுங்க. நான் இருக்கிற கொஞ்சம் முடிய பாதுகாத்துக் கொள்வேன். வாரம் அப்படி தேய்ச்சி ப்ராபர்ட்டி கொடுத்து போச்சு. எவ்வளவு பெரிய முடியாளர் தெரியுமா? நானு தெரியல, நாளைக்கு நான் படம் போட்டு காமிக்கிறேன் அடுத்த வாட்டி. அதனால எவங்கிட்டே கொடுக்கறது இல்ல, நானே அழிச்சுக்கிறது. எனக்கு நானே தெரிஞ்சு சொல்லக்கூடாதா? நான் மந்திரவாதியா? மற்றவங்களுக்கு தான் சொல்லுவேன், எனக்கு சொல்ல மாட்டேன்னு. ஒவ்வொரு காலையும் எனக்கு நான் தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தரின் அழைத்த அழைப்பு வல்லமையான அழைப்பு. 1000 ஆத்துமாக்களுக்கு ஆசீர்வாதமாய் தேவன் என்னை வைத்திருக்கிறார். நான் எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக இருப்பேன். போகும் இடமெல்லாம் சபைகள் செழிக்கும், நான் காணும் வீடெல்லாம் செழிக்கும், நான் வாழ்கிற வாழ்க்கை செழிப்பான வாழ்க்கை. ஈராபாக்கா ஷாதா ராபாக்காபா தலையில கை வச்சு சொல்லுங்க. அப்புறம் வீட்டுல போய் ஒரு 3 பேர் வா முடிச்சிருவோம். அப்படி இருக்கணும் ஆம்பளை பிள்ளைங்க. பத்தியா, நான் அடுத்த வாட்டின்னு சொன்னேன், எப்பயுமே வர வச்சுட்டேன். பத்தியா, அதான் ஜேம்ஸ் அப்படிதான் பயந்து வரணும். அப்படி வாங்க, அப்படி வரிசையா எல்லாம் ஓலட்டப்படுங்க. சரிகரமாவீங்களா? தேவனுடைய ராஜ்யத்தின் கோட்பாடு. The world has its own system. If God willing, one day I'll show you how the world system works and how the kingdom principles operate. If you understand this too clearly, nobody can stop your prosperity. Are you with me? Yes. Are you with me? I'm not talking prosperity gospel. I'm talking to you the truth of unlocking the kingdom power. All right. இவரு A, இவரு B, சொல்லுங்க. இவரு C. என்ன பேர்லாம் சொன்னா எனக்கே குழந்தை. So A, B, C. இந்த ஏயும் பியும் கப்ப கவாய். இவருக்கு தெரியாதது இவருக்கு இல்ல, இவருக்கு தெரியாது இவருக்கு இல்ல. கப்ப கவாய். அப்ப ஒரு நாள் இவங்களுக்குள்ளார என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ஏ என்ன பண்ணாருன்னா இந்த சி கிட்ட போய் பியை பத்தி ஒண்ணு சொல்லிட்டாரு. எனக்கு தெரியலடா இந்த பி ஏன் இப்படி பண்றான்னு. என்ன சொல்லிட்டாரு? ஏ பியோ என்ன கவான் கவான். அது என்னன்னு இன்ன வரைக்கும் எனக்கு தெரியாது. ஏ பி கப்ப கவான். அப்ப ஏ வந்து பிய பத்தி சி கிட்ட கொஞ்சம் போட்டு விட்டுருச்சு. என்னன்னா அவனோட வீக் பாயிண்ட் என்னன்னு ஏதோ சொல்லிடுச்சு. சொன்னோடனே சி உண்மையா இருக்கணுமா இல்லையா ஏ கிட்ட, இதுதான் ஷாக்குன்னு நேரா பி கிட்ட போச்சு. இன்னைக்கு ராத்திரி நீ என்னை மறக்கவே
பாக்கியம் செய்தார். இப்ப இந்த பி போய் எங்க போட்டுருச்சு? ஏ பத்தி ஏயா பியா அப்ப போட்டு விட்டது. ஏ வந்து சி கிட்ட போட்டு விட்டுச்சு. படுபாரு சரி, சொந்தக்காரங்க இப்படி இருக்கீங்க. போட்டு விட்டோன்னே இப்ப சி வந்து இதுதான் சரின்னு இந்த கப்பலை உடைக்கணும். அப்ப வந்து பி கிட்ட சொல்லிடுச்சு, என்ன ஏ வந்து இப்படி சொல்லிட்டாரு தெரியுமா அப்படின்னு சொல்லி பி வந்து சொல்லி கரெக்ட் தானே? சோ பி உடனே என்ன ஆயிடுச்சு? கோபம் ஆயிடுச்சு. சி வந்து போட்டு விட்டோன்னே இப்ப பி ஏக்கும் பிக்கும் ஒரு விரிசல் வந்துருச்சு. பி கோபம் ஆயிடுச்சு. நல்ல கவனமா கேட்கு. அப்ப பிக்கு தெரிஞ்சிருச்சு, ஏக்கு தெரிஞ்சிருச்சு, பிக்கு என்னமோ ப்ராப்ளம், பி பேச மாட்டேன். அப்ப இப்ப என்ன செய்யணும்? எனக்கு தெரிஞ்சிருச்சு சி வந்து என்னமோ போட்டு விட்டுருச்சு, ரைட்டா இல்லையா? இப்ப சி மேல கோவம், கோவமா இல்லையா? கரெக்டா போதா? இப்ப உலகத்தின் நீதி பிரகாரம், உலகத்தின் லோ பிரகாரம் இப்ப ஏ கிட்ட வந்து யார் மன்னிப்பு கேட்கணும்? போட்டு விட்டது யாரு? இதோ என்ன செய்யணும்? இதோ என்ன செய்யணும்? மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா இப்ப விரிசலாச்சு. உலக நீதி பிரகாரம் இவங்க தானே மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா இவர் பாதிக்கப்பட்டவர், இன்னசென்ட். ஏன்னா நட்பு நம்பினாரு. பி போய் அங்க போட்டு விட்டுருச்சு. போட்டு விட்டதுனால இப்ப பிரச்சனை வந்துருச்சு. இப்ப அவரு தெரிஞ்ச பிறகு பி கிட்ட என்ன? அவர் கோபப்பட எல்லா உரிமையும் உண்டு. இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? அது உலக நீதி. ஆனா ராஜ்யத்தின் நீதியோ வேற. ஆனா ஏ என்ன பண்ணுது? இதுதான் ராஜ்யத்தின் நீதி. ஏ எங்க போகுது? பி கிட்ட போகுது. சொல்லுது, பி நான் என்னடா பண்ணேன் உன்னை கோவப்படுத்த? ஏன்டா என்னை போய் சி கிட்ட போட்டு விட்ட? நான் என்னடா பண்ண? நட்பு தானடா. நான் உனக்கு கோபம் வர அளவுக்கு நான் என்னடா உனக்கு பண்ணுனேன்னு கேட்கணும். அதுதான் ராஜ்யத்தின் சத்தியம். புரியல? ஏன்னா புரியாது. நம்ம தான் எவ்வளவு காலமா எப்படி வாடுறாங்க ஊர் பேச்சு கேட்டு. நல்லா கவனிங்க. ஏயும் பியும் நண்பன், ரைட்டா? ஆனா ஏதோ ஒரு கொஞ்சம் ஏ கிட்ட பிடிக்கல, போய் சி கிட்ட போட்டு விட்டுருச்சுன்னு வச்சுக்கோம். இப்படி இப்படி வருவோமே, சி கிட்ட போட்டு விட்டுருச்சு. அப்ப சி என்ன பண்ணிடுச்சு? ஏ கிட்ட போட்டு விட்டுருச்சு, ரைட்டா? அப்ப ஏக்கு யார் மேல கோவம்? பி. ஏன்னா பி வந்து அவர்கிட்ட எதுவும் சொல்லி இருக்கலாம், எதுக்கு போய் சி கிட்ட போட்டு விடணும்? அப்ப இவருக்கு ஏக்கு இப்ப கோவமா இல்லையா? நியாயமா இல்லையா? நல்ல நண்பேண்டா, கோவமா வருமா வராதா? நியாயமா இது? அதனால குடும்ப பிரச்சனையே வந்துருச்சு. இவன் முண்டாட்டி அவன் முண்டாட்டி கூட பேச மாட்டேன்றான். அவரை ஏற்றி விடுறான். அதான் போயிட்டு இருந்தீங்களே. நான் எத்தனை வாட்டி சொன்னேன், மினிஸ்ட்ரி மினிஸ்ட்ரி அவங்களே சுத்துறீங்க. வச்சாங்க கொண்டாட்டிக்கு நான் விளையாட்டா இதுதான் சாப்பிடு. ஏன்னா ஏற்கனவே அவன் மினிட்டு வர்றது இவனுக்கு பிடிக்காது. அவன் ஏற்கனவே ரொம்ப நாளா வச்சிருந்திருக்கா. இது மாட்டோம்னா என் ஜபத்தை கத்த நான் 40 நாளா உபவாசம் பண்ணினேன். நீங்க 2 பேரும் ஒட்டையணும் இயேசுவே. நீங்கெல்லாம் அப்படி. That's the character of church today. Yeah, church is doing that. So now what did A? A is innocent man. But immediately he felt that his friend has spoken against him. அவருக்கு எதிராக பேசி விட்டார். இப்ப அவர் வந்து பாஸ்டர் வந்து, பாஸ்டர் என்ன பாஸ்டர் இவன் இப்படி பேசிட்டா பாஸ்டர், கோடிக்கு பாஸ்டர் மன்னிப்பு கேட்க சொல்றேன், நான் இனிமே சமைக்க வரேன் பாஸ்டர், நான் மியூசிக் வாசிக்க பாஸ்டர். அவன் கூட நான் மியூசிக் வாசிக்க மாட்டேன். என் பொண்டாட்டி என்ன துப்புறா, மியூசிக் வாசிக்க அவங்க இப்படி இப்படி பாக்குறோம். வீட்டுல நிம்மதி இல்லை பாஸ்டர். ஆனா ஒழுங்கா அதை போய் வீட்டுல மன்னிப்பு கேட்க சொல்லுங்க பாஸ்டர். அப்பதான் என் பொண்டாட்டி சோறு போடுவோம், இல்லைன்னா விச வச்சு கொண்டுருவான். ஓவர் தான். என்ன பண்றது? நியாய பிரகாரம் நம்ம பாஸ்டர் வந்து அழகா நீ எப்படி எப்படி பண்ணலாம், இது சரியில்லை தானே, போய் அப்படிதான் நியாயம். ஆனா இந்த விஷயம் தெரிஞ்சவனே என்ன தெரியுமா பண்றான்? உடனே பழம் புடவை எல்லாம் அவனுக்கு என்னென்ன பிடிக்குமோ, அவன் மனைவிக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாம் வாங்கிட்டு ஓடுறான்.
தேவனுடைய நீதி, தேவனுடைய ராஜ்யம் அப்படியாப்பட்டது. இன்னொருத்த மன்னிக்கணும்னு காத்திருக்காது, ஓடி போய் மன்னிச்சற கண்ணு. யாரு உங்களோட மனைவி? வாங்க, நான் சொன்னல எப்படியாவது டெமோன்ஸ்ட்ரேஷன். இஸ் இட் ஓகே? சாரி டியர், சாரி டியர். பிள்ளைங்க மத்தா மாறு, பிள்ளை மத்தா இருக்கு. வந்துட்டு உடனே ஓடியாராம். நம்ம குடும்ப டெமோன்ஸ்ட்ரேஷன். நீங்க அப்படி இல்ல, எனக்கு தெரியும். நீங்க ஒண்ணுக்குள்ளார ஒண்ணு நான் சொல்றேன். இப்ப நீ என்ன பண்ற? ஒட்டிக்கிச்சுறேன். Please be serious, sir. I'm delivering you from a greatest bondage that you never thought to unlock God's blessing. Please don't laughter. This is what you and me. This is what is church. That's why churches are destroyed, ministries are destroyed, families are destroyed, because you don't understand the principle of the kingdom. I wish today you understand and repent. That's what James Super is all about. And that's why God has blessed me. Because I got no enemies in this world. Even the devil is not my enemy. The problem is with God. I don't know him. அதனால நான் பிசாசை பத்தி என்னைக்குமே பேச மாட்டேன். என் மனவாளனை பத்தி தான் பேசுவேன். கண்ட பிசாசை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு எனக்கு தேவை. ஏன்னா பிசாசு எனக்கு the authority of the believer, the power warfare. நீ அழிவு சாவு. எனக்கு என்ன, என் warfare யாருக்கிட்டையும் இல்ல. என் மனவாளன் இதயத்தை நான் இறுக பிடித்திருக்கிறேன். ஒரு வாதையும் ஒரு தீங்கும் என்னை அணுகாமல் என் மனவாளன் என்னை I fear no evil. அதனால அப்படியேப்பட்ட பாட்டு எழுத முடியும். சோ என்ன பண்றான் தெரிஞ்சிருச்சு. அவன் பி வீட்டுக்கு ஓடுறான். தொடர்ந்துட்டு பி கிட்ட போறாங்க. ரெண்டு பேரும் அந்த கட்டி பிடிக்கிறான். டே கண்ணா, டே மச்சி, என்னடா அப்படி பண்ணிட்ட? என்ன உங்க முறை என்ன முறை? ஒன்றும் முறையில பேர் வச்சு பி கொடு, அப்படியே பூ கொடு கொடு, டே வச்சுக்கூடா, ரெண்டு பேரும் வச்சுக்கூடா, டே மன்னிச்சிடுற. என்ன மன்னிப்பு கேட்கிறான்னா, உனக்கு கோபம் வரத்தக்கதாய் நான் ஏதோ நடந்து கொண்டு அந்த கோபம் உனக்கு வந்ததுனாலே நீ பாவம் செய்ய நான் காரணமாகிவிட்டேன். அவன் கோபப்பட யார் காரணமானா? ஏ கோபமாக அல்லது பி கோபமாக யார் காரணம்? பி காரணம். ரைட்டா இல்லையா? இந்த பி போய் சீட்டை சொல்லாம இருந்தா இந்த உறவு நல்லா இருந்திருக்கும். ஆனா பி எங்கேயோ ஒரு தப்பு பண்ணிட்டா. மன்னிப்பு கேட்க வேண்டியது பி, ஆனா மன்னிப்பு கேட்க வந்தது ஏ. பாதிக்கப்பட்டது மன்னிப்பு கேட்டது, பாதிப்பை உண்டாக்குறது மன்னிப்பை பெற்றுக் கொண்டது. அதுவே தேவ ராஜ்யத்தின் ரகசியம். இந்த ரகசியத்தை யார் ஒருவன் பின்பற்றுகிறானோ, God will unlock heavens in your presence. உன் வாசலிலே பரலோகம் வந்து நின்று சகல ஆசீர்வாதத்தையும் உன்னே வச்சிக்கும். That's the power of the kingdom. That is the power of the gospel. That is the power of the kingdom and the principle of the kingdom, not the system. That's not our system. He has to ask forgiveness. But the kingdom principle is, when you say, forgive me for allowing you to be angry to me. That God's presence தடைப்பட்டு போச்சு. நீ ஏதோ நான் பண்ணிட்ட, நீ என் மேல கோவப்பட்டதுனால அப்படி சொல்லிட்ட. நண்பா, இனிமே அந்த மாதிரி வர்றதுக்கு இடம் இருக்காது. நான் உன்னை கோபத்தை உண்டாக்குனதுனால என்னை மன்னித்தது சாட விழுந்து அவனோட ஒப்பரா அவனோடுது. அதுவே பரலோகம். You want to forgive somebody? Unconditional. Don't have reason for forgiveness. You don't need a reason to forgive. Jesus never had a reason to come and forgive you. He just came because he loves you. அப்போ ஒரு சபைன்னு சொன்னா ஊழியக்கார மேல பகை, எரிச்ச, ஒருத்தர் கோபம், வேற என்ன பண்ணி தொலைறது, சபையில தானே கடக்கிறோன்ற அந்த எரிச்சலை விட்டு இன்று உங்க சபையில அப்படி இருந்தால் அந்த வீடு தேடி போய் கட்டி பிடிச்சு முத்தமிடுங்க. உங்களுடைய நட்பு இன்னிலிருந்து இன்னும் பெருகட்டும், சபை பெருகட்டும், வருகிறவர்கள் பெருகட்டும், எல்லா ஐஸ்வர்யம் உங்களுக்கு உண்டாகட்டும் என்று இயேசுவின் நாமத்திலே உங்க வாய்ப்பு. Come on, give a big clap to the Lord. Hallelujah! Hallelujah!
How many of you understand the kingdom principle? Clear புரிஞ்சிச்சா? புரிஞ்சவங்க கை தூக்காமீங்க. Wow, that's good enough. Don't expect anybody to forgive you. When come to forgiveness, you are the first person to activate the principle of forgiveness. இதுக்கு கிளியரா உலகத்துல யாருமே உங்ககிட்ட இந்த மெசேஜ் கொடுக்க முடியாது. Unless you know the kingdom. கிறிஸ்துவை தெளிவாய் அறிந்ததனாலே, பரலோகத்தின் ரகசியங்களை புரிந்ததனாலே, today I unlock everything into you. In the days to come, many things will be revealed that you are elevated to live in the highest presence and authority of God. உங்களுக்காக நான், உங்களுக்காகவே நான். I love you. God bless you. Take care. நான் ஆல்டர் கால் கொடுத்து இதுக்கெல்லாம் ப்ரே பண்ண மாட்டேன். உங்க மனசாட்சி தேவ ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார். அவரே பேசி உங்களை வழி நடத்துவாராக. அன்பு பாஸ்டர் ஐயா, பாஸ்டர்மா, நேரம் கொடுத்ததுக்கு நன்றி, அழைப்பு கொடுத்ததுக்காக நன்றி. உங்களுக்காக நான், உங்களுக்காகவே. Hello, thank you, Pastor. எனக்கு தொண்டை போல, மைக்குக்கு தொண்டை போச்சு. Thank you for the word. ஆண்டவர் வார்த்தைக்காக நன்றி. இப்பொழுது வந்து நம்ம you want to pray for some people, Pastor? Those who are ministered by the word. ஆண்டவர் உங்களுக்கு தொட்டிருந்தா நீங்க இந்த வசனம் உங்களை தொட்டிருந்தா you can come in front. We will restore this in the presence of God. ஓகேங்களா? ஒன்று தெரிஞ்சுங்க, இது வந்ததுலேருந்து பாஸ்டர் என்கிட்ட இந்த சபையை பற்றி ஒன்றுமே சொல்ல, யாரை பற்றி சொல்ல எனக்கு விருப்பமும் இல்லை. வசனம் வருகும் போது அது சரியாகும். நாங்கள் பிதாமார்கள், நாங்கள் பொடிப்பயல்கள்ல சத்தியத்தை அறிந்து செயல்படுவோம். யாருக்கு ஜெபம் வேணும், ஆண்டவர்களுக்கு பேசிக்கிறார், சொல்லிருக்கிறாரு, உங்களுக்கு ஜெபம் வேணும், நீங்க பண்ணி வரலாம். மியூசிக் பண்ண வரீங்களா? ஒரு ஆள் போதும். ஐ மீன் கீபோர்ட் பண்ணி போதும். ஜஸ்ட் நம்ம வாசிக்கிற வேலையில யாரும் சீக்கிரம் வாங்க, நேரத்தை வீணாக்காதபடியா. அதை நான் தெளிவா மறுபடியும் சொல்லணும். ஏன்னா சனத்துல நீங்க, ஏன்னா அது நார்மல் தான். நான் வந்ததுல இருந்து யாரை பத்தியும் பாஸ்டர் பேசுறதுக்கு பேசவும் அவர் வரல, எனக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னு கேட்டா நாங்களாம் பிதாமார்கள். We are fathers in this nation. And we are church planters and builders. We understand every prospect of church planting. அதனால இங்க வந்து நிக்கும் போது ஆண்டவர் என்ன என்கிட்ட பேசணும்னு சொல்லுகிறாரோ, எந்த லெவல்ல கொண்டு போறாரோ அது அவருடைய வேலை, எங்க வேலை. அதனால தயவு செஞ்சு ஐயா ஏதாவது சொல்லியிருப்பாரோ, ஏன்னா அது நேச்சுரலா மைண்ட்ல வரும். இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், நாங்கள் ஒன்றும் பேசவில்லை, அவர்களும் கேட்கவில்லை. என்னை கண்டார்கள், அழைத்தார்கள், இன்னசனாய் வந்தேன், குயிக்கா கொடுத்தார்கள், தெம்பானே, வாய் திறந்து பேசுகிறேன். காலையில் ஒரு வரக்காஃபி கொடுத்தார்கள், அதை குடித்து விட்டு அப்படி இன்ஸ்பிரேஷன் ஆகி உங்களோடு பேசுகிறேன். If the word of God would have ministered to you, because I didn't want to take, because I don't want to create anything. The man of God knows. So I always respect. I don't do big shows. The word is powerful enough to deliver us. That word delivered me. The greatest weapon the Lord taught me is forgiveness. If there's no forgiveness in your house,